அல்லாஹ்வினுடைய மகத்தான பேரருளால் வருடந்தோறும் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பைசல் பாக்கியாத்தினுடைய இந்த மீளாது தொடர்பையான நிகழ்ச்சியில் இன்றைய தினம் அன்னலாரின் இல்லற வாழ்க்கை என்ற தலைப்பில் உரையாற்றும்படி பணிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் ஆவியான என்னுடைய வாயிலிருந்து எதை அல்லாஹ் சொல்ல வைக்கிறானோ, எதை சீதேவிகளான உங்களை கேட்க வைக்கிறானோ அதன்படி செயல்படவும் சிந்திக்கவும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். விரிவான செய்திகளை பேசக்கூடிய உடல் நலத்தை நான் பெற்றிருக்கவில்லை என்ற போதிலும் முக்கியமான சில செய்திகளை மட்டும் உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வர ஆசிக்கிறேன். அல்லாஹ் அதற்கான எண்ண உதிர்ப்புகளை ஏற்படுத்துவானாக. ஆமீன். இல்லற வாழ்க்கை என்ற இந்த தலைப்பில் உலகத்தினுடைய பெரும்பாலான தலைவர்கள் சமுதாயத்தின் நல்ல பெயர்களை பெற்றார்கள். ஆனால் இல்லற வாழ்க்கையில் பல பேர் அந்த நல்ல பெயரை பெற முடியாமலேயே அவர்கள் வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. அது சாக்ரட்டிஸாக இருக்கலாம், ரஷ்யாவின் லெனினாக இருக்கலாம், ஐசக் நியூட்டனாக இருக்கலாம், உலகத்தின் பெரும் பெரும் தலைவர்களாய் ஓடோச்சிய அரசியல் தலைவர்கள், படை தளபதிகள், அரசர்கள் இந்த விஷயத்தில் மட்டும் தோற்று போய்விடுகிறார்கள். சமுதாயத்தை ஆதிக்கம் செலுத்த தெரிந்தவர்கள், குடிமக்களுக்கு நல்லது செய்ய தெரிந்தவர்கள், எதிலெதிலோ பெயர் பெற்றவர்கள் இந்த விஷயத்தில் தோற்று போய்விடுகிறார்கள். ஆனால் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் எல்லா துறையிலும் வழிகாட்டியதை போலவே இந்த இல்லற வாழ்க்கை விஷயத்தில் எவ்வளவு நுணுக்கமான வழிகாட்டுதலை இந்த உம்மத்தில் காட்டித்தர முடியுமோ அதை மிகச் செவ்வனே செய்து முடித்து சென்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சுன்னத்துகள் என்ற பட்டியலில் நாம் மிஸ்வாக் போடுவது, அத்தர் பூசுவது அல்லது இது போன்ற நாடி வைப்பது, இது போன்ற வெளிப்படையான இந்த சுன்னத்துகளில் மட்டுமே நம்முடைய கவனம் செல்கிறது. பெரும்பாலும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகள் என்ற பட்டியலில் வெறுமனே இந்த அமல் சார்ந்த விஷயங்கள் மட்டும் சுன்னத் அல்ல. சுன்னத் என்ற அந்த வாசகம் மிக விசாலமானது. யார் யாருடன் எல்லாம் எப்படியெல்லாம் நடந்தார்கள் என்கிற அந்த தலைப்புக்குள்ளே உள்ளே போனார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அணுகுமுறைகளை பார்த்தால் அதிசயித்து போகுவீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த கோணத்தில் பார்த்தால் ரசூலின் வாழ்க்கையின் முன்மாதிரியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்துல்லா பின் அம்மையாருடைய பிள்ளையாக நீங்கள் பார்த்தால், அபூ தாலிபின் வளர்ப்பு பிள்ளையாக நீங்கள் ரசூலை பார்த்தால், உலகத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ரசூல் ஒரு ரோல் மாடல். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு தந்தையை இழந்த 6 வயதில் தாயை இழந்த ஒரு பிள்ளையாய் பார்த்தால், உலகத்திலே இருக்கிற எல்லா அனாதைகளுக்கும் யதீம்களுக்கும் ஒரு மாதிரி. நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு 18 வயது நிரம்ப பெற்ற ரசூல், இரவு பெற்ற வயதில் ஹில்ஃபுல் ஃபுதூல் என்கிற இளைஞர் அணியினுடைய ஒரு மெம்பராய், உறுப்பினராய் செயல்பட்ட கோணத்தில் நபிகளாரை அணுகினால் உலகத்திலே இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் முன்மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹதீஜா ரலியல்லாஹுவின் கணவராய், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கணவராய், ஹப்ஸா ரலியல்லாஹு, சௌதா ரலியல்லாஹுவின் கணவராய் நீங்கள் அணுகினால் உலகத்திலே இருக்கிற கணவன்மார்களுக்கெல்லாம் முன்மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஃபாத்திமா ரலியல்லாஹு, ஸைனப் ரலியல்லாஹு, ருக்கையா ரலியல்லாஹு, உம்மு குல்சூம் ரலியல்லாஹுவின் தந்தையாக பார்த்தால் உலகத்திலே இருக்கிற தந்தைமார்களுக்கெல்லாம் முன்மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுவின் பாட்டனாராய் ஒரு நானாவாக பார்த்தால் உலகத்திலே இருக்கிற நன்னாமார்களுக்கெல்லாம் முன்மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹுவின் மாமனார்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வார்த்தை அல்ல, கண்ணியம் குறைவல்ல, மருமகனாய் அவர்கள் ரசூலை பார்த்தால் அந்த வகையிலும் முன்மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த கோணத்தில் அணுகுகிறோமோ அது போன்ற முன்மாதிரியை, ரோல் மாடலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம பார்வையில் பார்ப்பதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இல்லற வாழ்க்கை என்பது நாம் நினைப்பதை போல் காலை எழுந்தது இரவு படுக்கிற வரைக்கும் குடும்ப தேவையை நிவர்த்தி செய்வதோடு முற்று பெறுகிற வாழ்க்கை அல்ல ரசூலின் வாழ்க்கை. ஒரு கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலைல எந்திரிச்சோமா, பஜ்ர் தொழுதோமா, நேரம் போய் மார்க்கெட்ல ஏதாவது காய்கறி வாங்கி கொடுத்தோமா, நாஸ்டா சாப்பிட்டோமா, கடைக்கு போனோமா, திரும்ப சாயந்தரம் வந்தோமா, டீயை குடிச்சோமா, மதியான சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்தோமா, டீயை குடிச்சோமா, அப்புறம் போய் கொஞ்ச நேரம் போய் அந்த எங்கேயாவது கல்லல போய் உட்கார்ந்து 4 பேர்கிட்ட பேசிட்டு வந்தோமா, நைட்டு படுத்தோமா. அப்படியெல்லாம் ரசூலின் வாழ்க்கை. ஒரு அழகான கட்டமைப்பு இருந்தது. யாருக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கணுங்கிற கட்டமைப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகல் பொழுதை 3ஆக பிரித்தார்கள். இல்லற வாழ்க்கையில பகல் பொழுதை 3ஆ பிரிச்சுவாங்க. ஃபஜ்ருக்கு பிறகுள்ள நேரம் என்பது சஹாபாக்களோடு தீனை பரிமாறுவதற்கான நேரம். அது ஒரு ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், ஒரு ஆன்மீக மேம்பாட்டை ஏற்படுத்துவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில நேரத்தை கழிப்பார். இன்னைக்கு யாரு கனவு கண்டீங்க, யாருக்கு என்ன விளக்கம் தேவை, யாருக்கு என்ன டவுட் இருக்கு, இதையெல்லாம் நிவர்த்தி செய்வார்கள். அன்றைக்கு ஏதாவது வஹி வந்திருந்தால் வஹியின் செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. இது பகல் பொழுதின் முதல் பகுதி. இரண்டாவது பகுதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு கழிப்பார்கள். வீட்டுக்கு வந்தால் என்ன செய்வார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்களே, பால் கறப்பார்கள், வீட்டில் தன்னுடைய தேவைகளை, வேலைகளை செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணிகளை சரி செய்வார்கள். இதுவெல்லாம் வீட்டு பணிகளை செய்வதற்கான நேரம். இது செகண்ட் ஸ்டேஜ், பகல் பொழுதின் இரண்டாவது பகுதி. அதற்கடுத்து சற்று ஓய்வெடுப்பார்கள். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தின் சிக்கல்களுக்காக சற்று நேரம் ஒதுக்குவார்கள். அசர் முதல் மக்ரிப் வரையிலான நேரம் என்பது ஒவ்வொரு மனைவியரையும் சந்திப்பதற்கான நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அருமை மனைவியர்களை சந்திப்பதற்காக அசர் முதல் மக்ரிப் வரை நேரத்தை ஒதுக்கி வைத்திருப்பார். இந்த நேரத்தை வேற யாருக்கும் பயன்படுத்த மாட்டார். ரசூலின் சுன்னத் அது. ஒவ்வொரு நாளும் அசருக்கு முன்பாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசருக்கு முன்பாக ஒன்று கண்ணாடியை பார்த்து, நீங்க நல்லா கவனிங்க, கண்ணாடியை பார்த்து, அப்படி இல்லைன்னா தண்ணீர் தடாகத்தை பார்த்து, தெளிவான தண்ணீர்ல முகத்தை பார்த்தா படிச்சது தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியை சரி செய்வார், மூடியை சரி செய்வார். இந்த கசாமுசான போய் ஒருத்தர் வீட்டில் நுழையறதில்லை, தன் அருமை மனைவி வீடுதான் என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறையை பாருங்கள். ரொம்ப அழகா தலைமுடியை சீவி, தாடியை சீவி சரி செய்து, கண்ணாடியை பார்த்து, தண்ணீரை பார்த்து சரி செய்த பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனைவியின் வீட்டிற்கும் அசர் முதல் மக்ரிப் வரை இருக்கிற எல்லா மனைவி வீட்டுக்கும் போவார். இந்த இடத்துல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஹனஃபி மذஹபின் பத்தின ஒரு கருத்து சொல்வாங்க. அசர் மக்ரிப்ங்கிறது ரொம்ப ஷார்ட் பீரியட், ரொம்ப குறுகலான நேரம். அப்போ இந்த குறுகலான நேரத்திற்குள் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 9 மனைவியர் வீட்டுக்கும் போனாங்க, எவ்வளவு நேரம் பேசியிருப்பாங்க, சரியாக அவர்களுக்கு போதுமான நேரம் பேசியிருப்பாங்க. இப்போ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள், அவங்களுடைய கருத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசர் முதல் மக்ரிப் வரை ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு போறதா நேரம் ஆயிருக்கும். அப்படின்னா அவங்க கரெக்டா 1 மடங்கு நிழல் வந்த பிறகு முகருடைய டைம் முடிஞ்சிருச்சு, அப்பவே அசர் ஆரம்பிச்சது. அசர் முடிந்த பிறகு அவங்க போனதான் ஷாஃபி மذஹபடி 3 மணிக்கு அசர் வந்துருப்பா இல்லையா, அந்த அடிப்படையில் அவங்க அந்த நேரத்தை எடுத்திருப்பாங்க. இமாம் ஷாஃபி அவர்களுடைய கருத்து. ஹனஃபி மذஹபுடைய இமாம் அப்படி எல்லாம் ரசூலுக்கு நேரத்துல அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருப்பார், அதனால அவங்களுக்கு அந்த டைம் கிடைச்சிச்சு. இதெல்லாம் இமாம்களுக்கு மத்தியிலான கருத்து விஷயங்கள், அது வேறு விஷயம். இங்க சொல்ல வருகிற ஒரு முக்கியமான செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி தானே, நான் தினமும் பார்க்கிற மனைவி தானே, எப்படி போனா என்னன்னு பார்க்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தாடி முடியை, தலைமுடியை சீர் செய்து மிக அழகான கோலத்தில் தான் ரசூல் போடுவார்கள். யாராவது தன்
தன் சபையில் அமர்ந்திருப்பவர்கள் கசாமுசான்னு தாடி வச்சிருந்தார். கசாமுசான்னு தலைமுடியை சீவாமல் தலைவிரி கோலமாக இருந்தார், அசிங்கமாக இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் சில சஹாபிகளை கண்டிக்கவும் செய்திருக்கிறார்கள். உனக்கு சீவனுக்கு ஒரு சீப்பு கூட உங்கள்கிட்ட இல்லையான்னு கேட்டிருக்கிறார். ஷைத்தான் தான் இப்படி தலைவிரி கோலமா அசிங்கமா இருப்பார். உங்கள் அழகு இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகாக இருப்பதை விரும்புகிறான் என்ற செய்தியை சொல்லி நீ அழகுபடுத்திக் கொள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அதை சொன்னது மட்டுமல்ல, அதை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தவும் செய்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதி பொறுப்பேற்றிருக்கிற சமயம், இப்ப நான் சொல்றது 60 வயதுக்கு மேல உள்ள அபூபக்கர் ரலியல்லாஹு. நீங்க நினைக்கிற மாதிரி இளைஞர் அபூபக்கர் ரலியல்லாஹு அல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு ஜனாதிபதி பொறுப்பேற்றிருக்கிற சமயத்தில் 60 வயதிற்கு மேலே இருக்கிற வயசு. ரசூலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மத்தியில 1-2 வயசு தான் வித்தியாசம் வரலாற்றில். அப்படி இருக்க ஜனாதிபதி பொறுப்பேற்றிருக்கிற நேரத்தில் ஒரு நாள் அந்த தலை முடியை ஒதுக்கி வைக்கிற அந்த சரி செய்யக்கூடிய நாசவர், அதாவது நாபிதர் இருக்காரு, அவர்கிட்ட போய் சரி செய்யறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு. சரி செய்கிற போது இங்க கொஞ்சம் லேசா பிசுறு இருக்கு, இதை பார்த்து சரி பண்ணுங்க, இதை பார்த்து சரி பண்ணுங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஒரு சஹாபிக்கு, ஜனாதிபதி அவர்களே உங்களை இவ்வளவு அழகுபடுத்திக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க? நம்ம பார்வையில 60 வயசை தாண்டிட்டா ஒரு சாதாரண ஒரு கிழவராக நாம் பார்ப்போம் இல்லையா? உங்களை ஏன் இப்படி அழகுபடுத்திக்கிறீங்கன்னு கேட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், 2 காரணம். அல்லாஹ் அழகானவன், அழகா இருக்கிறத விரும்புறான், 1. 2வது, என் மனைவி எனக்கு அழகா இருக்கும் நான் நினைக்கிற மாதிரி அவர்கள் முன்னாலும் நான் அவருடைய உணர்வை புரிந்து நான் அழகாக காட்சி தர வேண்டும். அவர்களுடைய உணர்வை புரிந்து என்னுடைய ஹபீப் இப்படித்தான் எனக்கு வழிகாட்டினார்கள் என்றார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, எனக்கு தகுந்த மாதிரி உன்னை அலங்கரிச்சுக்கணும் நினைக்கிற மாதிரி அவர்களுடைய உணர்வை புரிந்து நம்மையும் அலங்கரித்துக் கொள்வது என்பதுதான் இல்லற வாழ்க்கையில் ரசூல் காட்டி தந்த முன்மாதிரி. இது அழகுபடுத்துவது, அலங்காரப்படுத்துவதில் மட்டுமல்ல, ஒவ்வொருவரின் உணர்வுகளையும் புரிந்து கொள்வதிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில மிக அற்புதமான முன்மாதிரி இருக்கிறது. உலகத்துல ஒரு மனிதரை போல இன்னொரு மனிதர் இருக்க முடியாது. உருவத்தில் மட்டுமல்ல, குணத்திலும் அப்படித்தான். ஒருத்தருடைய டேஸ்ட் வேற, இன்னொருத்தர் டேஸ்ட் வேற. நீங்க ஒரே மாதிரி 7 பேர் பார்த்தா இருக்க முடியாது. ஒருவரை போல் இன்னொருவர் இருக்கவே முடியாது உலகத்துல. ஏதாவது வித்தியாசத்தை அல்லாஹ் வச்சிருந்தா இந்த உலகத்துல எல்லாரும் படையலாம். அல்லாஹ்வுடைய காலிக் என்ற படைப்பின் திறன் அது அப்படி. ஒருவரின் ரேகையை போல் இன்னொருவரின் ரேகை இருக்கிறதா? அது ரேகை மட்டுமல்ல, எத்தனை இப்பவே 860 கோடி புள்ளி விரல்கள் தினமணி. அப்ப எத்தனை கோடி பேர் இருக்காங்களோ அத்தனை பேருடைய ரேகையும் வித்தியாசப்படுவதை போல சாயம் வித்தியாசப்படுகிறது, எல்லாம் வித்தியாசப்படுது. ட்வின்ஸ் சொல்ற இரட்டை சகோதரர்கள், இரட்டை சகோதரியை கவனிச்சு பார்த்தா ஒரு மாதிரி தெரியாத வித்தியாசம் இருக்கும். அது தாய்க்கு, அது அருகிலிருந்து பார்ப்பவர்களுக்கு புரியும். ஒருவரை போல் இன்னொருவர் இருக்க முடியாது. உருவத்தில் அல்லது அவருடைய செயல்பாடு எல்லாத்திலும் வித்தியாசம் வரும். உருவத்தில் மட்டுமல்ல, உணர்வுகளிலும் வித்தியாசம் இருக்கும். ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவர்களாக இருந்தாலும் ஒரே மாதிரியான குணத்திலோ ஒரே மாதிரியான அம்சங்களை பெற்றிருப்பதில்லை. ஒரே அண்ணன் தம்பியா இருப்பாரு, ஆனா எனக்கு தோசை பிடிக்கும் ஒரு பையன் சொல்லுவான், இன்னொருத்தர் எனக்கு தோசையே பிடிக்காதுன்னு சொல்லுவான். வித்தியாசம் வருகிறதா இல்லையா? எனக்கு ஸ்வீட் பிடிக்கும் ஒரு பையன் இருப்பான், எனக்கு ஸ்வீட் பிடிக்காத ஒரு பிள்ளை சொல்லுவோம். ஒரே வீட்டில் பிறந்தவர்கள் தான். நம் பிள்ளைகளை வளர்க்கிறோமே, அதை கவனித்து பாருங்கள். ஒருவருடைய டேஸ்டுக்கு இன்னொருத்தர் இருக்க மாட்டார். ஒருத்தருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பிடிக்கும், ஒருத்தர் விரும்புவார், அதே மாதிரி இன்னொருத்தருக்கு அது பிடிக்காதுன்னு சொல்லுவார். ஒரே மாதிரியாக நாம் அனுசரிக்கவே முடியாது. ஒரு கட்டத்தில் பெற்றவர்கள் குழம்பி போகிறார்கள் அல்லவா? இது என்ன உணர்த்துகிறது என்றால், உணவிலும் உடையும் மட்டுமல்ல, குணத்திலும் அப்படித்தான். ஒரே அண்ணன் தம்பியாக இருப்பார்கள். ஒருத்தர் ரொம்ப கோபக்காரா இருப்பார், ஒருத்தர் சாந்தமா இருப்பார், ஒருத்தர் பிடிவாதமா இருப்பார், ஒருத்தர் வேற மாதிரி இருப்பார். வித்தியாசம் வருகிறதா இல்லையா? இது அல்லாஹ்வின் படைப்பின் அம்சம். அப்படி ஒரே மாதிரியாக எல்லாம் இருக்க முடியாது. அப்படி அல்லாஹ் வைக்கல. அப்போ ஏன் டேஸ்டுக்கு எல்லாரும் மாறணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். உலகத்தில் என்னுடைய டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி என் மனைவி, என் பிள்ளைகள் எல்லாரும் புரிந்து நடக்கணும் அப்படின்னு நினைச்சா குடும்ப உயிர் தோற்று போய்விடுவார்கள். இது நிச்சயம். பிற
விஷயத்தையும் புரிந்து அவர்களுக்கு தகுந்தாற் போல் நம்மையும் மாற்றிக்கொள்ள முற்பட வேண்டும். சில நேரங்கள் அவர்கள் நம்மை அனுசரிக்க வேண்டும், பல நேரங்கள் அவர்களுக்காக நாம் அனுசரிக்க வேண்டும். இந்த அழகான அணுகுமுறை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அற்புதமான இல்லறத்துக்கு முன்மாதிரி. ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தன் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு வீடு. அவர்கள் அணிந்திருக்கிற அந்த கைலி இருக்கிறது, அது கரண்டை மொழியிலிருந்து சற்று உயர்ந்திருக்கிறது. அதாவது முழங்காலுக்கு கொஞ்சம் கீழே, ஆனா கரண்டை மொழி கொஞ்சம் மேல இப்படி இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சலாம் சொல்லிட்டு அனுமதி கேட்கிறாங்க. உள்ள வாங்கன்னு பேசுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி உள்ள போயிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரெண்டாவது கொஞ்ச நேரம் கழிச்சு உமர் ரலியல்லாஹு உள்ள வரலாம்னு கேட்டாங்க. உள்ள வாங்க. வந்தாங்க, பேசினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. மூன்றாவது ஒரு குரல் கேட்கிறது, அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்மான் வந்திருக்கிறேன், உள்ள வரலாங்களா? இப்போது கேட்பது மருமகன். கவனியுங்கள், மருமகனிடத்தில் ஒரு மாமனாராய் ரசூலுடைய அணுகுமுறையை பாருங்கள். மருமகன் வந்தாரு, நான் அப்படி என்ன அவர் என்ன அவருக்கு மட்டும் என்ன அப்படின்னு நினைக்க கூடாது. ரசூலுடைய அணுகுமுறையை பாருங்கள். உஸ்மான் உள்ள வரலாங்களா அப்படின்னு கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அனுமதி தரல. தன்னுடைய கைலிகளை எல்லாம் சீர் செய்கிறார்கள். மருமகன் வந்தார், கைலியை சீர் செய்கிறார். சீர் செய்த பிறகு உஸ்மான் வாங்க உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஹதீஸிலே பிரபலமாக சஹீஹான அறிவிப்பு வந்திருக்கிற ஒரு முக்கிய செய்தியார். வந்த உடனே பார்த்தாங்க, பேசிட்டு போயிட்டாங்க. ஆயிஷா சும்மா விடுவாங்களா? எங்க அத்தா வந்த போது சும்மா இருந்தீங்க, உமரதி எல்லாம் வந்த போது சும்மா இருந்தீங்க, என்ன மருமகன் வந்த போது மட்டும் இப்படி ஒரு வித்தியாசம்? உங்களுடைய நடவடிக்கையில் இந்த பரிமாற்றத்தில் என்ன மாற்றம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்மான் பெற்ற சுபாவம் கொண்டவர். தஸ்தஹீ மின்ஹுல் மலாயிகா, அவர் வெட்கப்படுறதை பார்த்து மலக்குகளே வெட்கப்படுறாங்க. அவருடைய சுபாவம் அது. நான் இப்படி இந்த கோணத்தில் இருக்கிறத பார்த்தா எதை சொல்ல வந்தாலும் சொல்ல மறந்து போயிடுவோம். அதனால அவருடைய சுபாவத்திற்கு தகுந்தாற் போல் தன்னை மாற்றிக் கொண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இப்படித்தான் இருப்பேன், நீங்க இப்படித்தான், எந்தெல்லாம் ரசூலுடைய அணுகுமுறை. இல்லறத்தின் வெற்றிக்கான அற்புதமான அணுகுமுறை என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாம் மருமகன் இந்த மாதிரி குணம் கொண்டவர். ஸல்லல்லாஹு அந்த உணர்வுக்கு தன்னை மாற்றிக் கொண்டார்கள். இது ஒரு பக்கமா. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஒரு மருமகன், அவரு சடான்னு கோபப்படுவாங்க. அப்படித்தான் சில நேரங்களில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேருக்கு மத்தியில் அவ்வப்போது இவங்க கூட அறிவுத்திறன் பெற்றவர். ஃபாத்திமா ரலியல்லாஹு ரசூலின் வீரர் கோழை கொண்டு அல்லவா, பேச்சுவார்த்தையில ஏதாவது சட்டம் முட்டி போயிடும். போன உடனே இவங்க கோபத்துல போய் பள்ளிவாசல படுத்துக்குவாங்க. ஒரு நேரங்களில் நடக்கிற இந்த நிகழ்ச்சி ரசூலின் வாழ்க்கையிலும் மகன் வாழ்க்கையில் நடந்துச்சு. அப்படித்தான் பேச்சுவார்த்தையில் ஏதோ ஒரு பேச்சு பேச ஃபாத்திமா ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேருக்கு மத்தியிலான இந்த விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு கருத்து முரண்பாடு. பேச்சுவார்த்தையில பேச்சு முட்டி போனோடனே இவங்க பள்ளிவாசல போய் படுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். தன் அருமை மகனார்கள் வீட்டுக்கு போகக்கூடிய பழக்கம் அடிக்கடி. வந்த உடனே மருமகன் எங்கன்னு கேட்டாங்க. மருமகன் எங்க? பேச்சுவார்த்தையில ஏதோ உங்களுக்கு எங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு கசப்பு வந்துருச்சு, நேரா பள்ளிவாசலுக்கு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே சொல்ல, நீ என்ன சொல்ற, நேரா போனான்னு பள்ளிவாசல். அப்போது இன்னைக்கு மாதிரி டைல்ஸ் எல்லாம் இல்லை பள்ளிவாசல்ல, டைல்ஸ் கிடையாது, வேற சிமெண்ட் தரையெல்லாம் கிடையாது, மண் தரை. அது அந்த மண் தரையில கோபத்துல படுத்திருந்தவர்கள் கொஞ்சம் ஒருங்கிணைத்து படுத்த போது அந்த மண்ணெல்லாம் முதுகுல அப்பி இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா போனாங்க. அந்த முதுகுல இருக்கிற அந்த மண்ணை எல்லாம் அப்படியே தொடச்சு விட்டாங்க. மருமகனுக்கு தொடச்சு விட்டாங்க. யாரோ வருடுவதை போல தெரிகிறது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தா, குன்யா அபாத்துவா, ரொம்ப செல்லமான வார்த்தை அது. மண்ணின் தந்தையே, ஃபுல்லா முதுகு ஃபுல்லா மண் ஒட்டி இருந்ததுனால மண்ணின் தந்தையே எழுந்திருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்திரிக்க வச்சு ஏன் எதுக்கு என்ன பிரச்சனை ஒன்னும் சொல்ல, மருமகனை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு வந்தார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. மீண்டும் ரெண்டு பேரையும் பேச வச்சுட்டு சொன்னாங்க, ஃபாத்திமா, நீ என் ஈரல் கொலை துண்டாக இருந்தாலும் இந்த மனக்கசப்பின் நிலையில், சில ரிவாயத்தில் வருகிறது, மனக்கசப்பின் நிலையில் அவர் வருத்தப்படுத்திய நிலையில் உனக்கு மௌத்து நிகழுமானால் நான் ஜனாசா தொட வைக்க மாட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நான் நினைவுபடுத்துகிற செய்தி என்னவென்றால், குடும்ப வாழ்க்கையில் இது போன்ற கசப்புணர்வுகள் ஏதோ முன்பின் வரலாம். அதை சீர் செய்யக்கூடிய பொறுப்பில் தான் ஒரு தந்தையாக
கருதுவதால் தான் பல சிக்கல்கள் விஸ்வரூபம் எடுத்து அது தலாக்குலாவிலே போய் நின்று விடுகிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரின் உணர்வுகளையும் புரிந்து யார் யாரிடத்தில் எப்படி அணுக வேண்டும் என்பதை மிக நேர்த்தியாக அணுகினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, குடும்ப வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில சிறப்பாக செயல்பட வேண்டுமானால் வார்த்தையில கட்டுப்பாடு இருந்தாலும் போதும். கோபத்துல வார்த்தையை கொட்டிடுறோம், கொட்டு முடிச்சதுக்கு பிறகு வருத்தப்படுறோம். அதுதான் பல பிரச்சனைகளுக்கு அது காரணமாக அமைந்து விடுகிறது. திருமணம் என்பது வார்த்தையில் துவங்கி வார்த்தையில் நிறைவு பெறுகிற பந்தம் அது. மற்ற பந்தம் அப்படி அல்ல. ஒரு தாயினுடைய வயிற்றிலே அண்ணனும் தம்பியும் பிறந்து அக்காலும் தங்கையும் பிறந்து வளர்கிறார்கள். இந்த உறவு இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீ என் அண்ணனே இல்லை, நீ என் தம்பியே இல்லை, நீ என் தங்கச்சியே இல்லை அப்படின்னு வாயால சொல்றதுனால அந்த உறவு முடியாது. பிறந்துட்டா பிறந்ததான், அது ஒழுத்து வரைக்கும் நீ தீதாவே ஆகாதுன்னு சொன்னாலும் உறவு தான். அந்த உறவு இருந்து கொண்டே இருக்கும். இவர் பேசிய வார்த்தைகளால் உறவு முடியாது. ஆனால் திருமண பந்தம் என்பது அப்படி அல்ல, அந்த மாதிரி அல்ல. அவர் எவ்வளவுதான் குடும்ப வாழ்க்கையில சிறப்பாக வாழ்ந்திருந்தாலும் மார்க்கத்தில் அல்லாஹ்வின் கோபத்தை ஏற்படுத்துகிற அந்த 3 எழுத்து சொல்லை ஒரு மனிதர் ஒரு 40 வருஷமோ 30 வருஷமோ வாழ்ந்து அவர் சொல்லக்கூடாத சொல்லத்தகாத அல்லாஹ்வின் கோபத்தை ஏற்படுத்துகிற அந்த வார்த்தையை சொன்னார்னா அடுத்த வினாடி உறவு முடிச்சு போயிடும். இவன் அவருக்கு ஹராம், அவர் இவனுக்கு ஹராம் ஒரு வினாடி. அப்ப வார்த்தையில் தான் திருமணமும் முடிகிறது. திருமண பந்தம் வார்த்தையில் தான் திருமணம் துவங்குகிறது. ஈஜாபு கபூல் கேட்பாங்க. இன்னாருக்கு இத்தனை ரூபாய் ரொக்கமாக இருக்கு, நான் வக்கீலா இருந்து இவரை சாட்சியாக வைத்து நான் நிக்காக செய்து கொடுத்தேன், ஒப்புக்கொண்டீர்களா? ஒப்புக்கொண்டு இந்த வார்த்தையை கேட்கிறதுக்கு இந்த ஈஜாபு கபூல் கேட்கிறாங்க பாருங்க. நிக்காக இந்த ஈஜாபு கபூல் கேட்கிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேசி முடிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆணும் பெண்ணும் அந்நியர்கள் தான். அந்த பெண்ணிட்ட இவர் பேசுறது ஹராம், இந்த பெண் இந்த பெண்ணிடம் அவர் பேசுறதும் ஹராம் தான். அதான் பேசி முடிச்சாச்சுல, போன்ல பேசுறா என்ன ஹராம் தான். நீங்கள் அதற்கு என்ன, அதான் பேசி முடிச்சாச்சுல, கொஞ்ச நாள் தானே பழகட்டும் என்று அதை சமாதானப்படுத்த நினைத்தாலும் மார்க்கம் அதை ஹராம் என்று தெளிவாக சொல்கிறது. பல நம்ம ஊர்களில் சில கட்டுப்பாடு இருந்தாலும் பல ஊர்களில் வரம்பு மீறி செயல்படுவதெல்லாம் இருக்கிறது. அல்லாஹ் அதை பாதுகாப்பானாக. நான் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், அந்த ஒப்புக்கொண்டேன் என்ற வார்த்தையை கேட்பதற்கு முன்பு வரை, அந்த வார்த்தை இவர் மொழிவதற்கு முன்பு வரை அந்த பெண் ஹராம் அந்நியர்தான். ஒப்புக்கொண்டேன்னு சொன்னப்போ அந்த பெண் ஹலால் ஆகிறார். இப்படித்தான் வார்த்தையில் தான் திருமணம் துவங்குகிறது. அப்படியே வாழ்ந்து ஒரு குடும்பத்தில் ஏதாவது கசப்பு ஏற்பட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக ஏதாவது வார்த்தையை சொல்லிவிட்டார், விவாகரத்திற்கான வாசகங்களை மார்க்கம் சொல்லியிருக்கிற அந்த வாசகங்களை சொல்லிவிட்டார் என்றால் அடுத்த வினாடியே திருமண பந்தம் முடிச்சு போயிடும், அந்நியராகிடுவார். அப்ப வார்த்தையில் துவங்கி வார்த்தையில் நிறைவு பெறுகிற பந்தம் என்பது நிக்காஹுடைய பந்தம், திருமண பந்தம். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலருக்கு நிக்காஹ் செய்து வைக்கும் போது செய்கிற உபதேசங்களில் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற அந்த வசனத்தை ஓதி சதீதன் என்கிற நேர்த்தியான வார்த்தைகளை பேசுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்வார். தன் அருமை மனைவியர்கள் பலருக்கும், குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிற்கு பல நேரங்களில் சொல்லியிருக்கிறார், வார்த்தை ரொம்ப கவனமா பேச ஆயிஷா, நீங்க பேசுற வார்த்தை ரொம்ப சரியில்லை, வார்த்தைகளில் சில நேரங்கள் தப்பட்டு கொட்டி விடுவோம், அது எவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்பது பின்னால் தான் புரிகிறது. தீயினால் சுட்ட புண் உள்ளாலும் ஆறாலே, நாவினால் சுட்ட வடு, இதெல்லாம் படிக்கிறது மட்டும்தானே. அந்த வார்த்தை என்பது இதயத்தை எவ்வளவு பதம் பார்க்கும் என்பதை புரியாமல் பேசிவிடுகிறோம். கோபம் வந்துட்டா சில பேருக்கு என்ன வார்த்தை வருதுன்னு தெரியாது, கடால் முடான்னு பேசிடுவாங்க. உங்க அம்மா இப்படி, உங்க அத்தா இப்படி, பலரையும் பல விதமாக பேசிடுவாங்க. அது எந்த அளவுக்கு என்றால் மறு நேரம் மிக நேர்த்தியாக அன்போடு வாழ்ந்தவர்கள் அன்பை எல்லாம் உடைத்து விடும். 30-40 வருஷம் அன்பாக பேசி இருப்பார்கள், பழகி இருப்பார்கள். நட்பு வட்டாரத்திலே யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நேர்த்தியாக உயிர் நண்பர்கள் எல்லாம் கூட பேசியிருப்பாங்க. கோபத்தில் இவர் வார்த்தையை கொட்டிடுவார். அந்த வார்த்தை எந்த அளவுக்கு சில பேர் இதயத்தை காயப்படுத்தி விடும் என்றால் இனிமேல் அவன் தீதாரே ஆகாதுன்னா பல பேர் சொல்லிடுவாங்க, மூச்சிலே முடிக்க மாட்டேன் இப்படி எல்லாம் அப்படின்னா பேசுகிறார். அப்ப வார்த்தை என்பது
அன்ஜஷா ரலியல்லாஹு பார்த்து தன் அருமை மனைவியர்கள் எல்லாம் அவர்கள் ஒட்டகத்தில் அமர்ந்திருக்க அதை பிடித்துக் கொண்டு போகிற அன்ஜஷா ரலியல்லாஹு கொஞ்சம் வேகமா ஓட்டினப்போ கண்ணாடியை உடைச்சிடாதீங்க அன்ஜஷா என்றார்கள். மனைவிமார்களே கண்ணாடி என்றார்கள். அப்படின்னா என்ன பொருள்? கண்ணாடி உடைஞ்சிருச்சுன்னா நீங்க என்ன பிரிஸ்ட் போட்டோ மற்ற பேஸ்ட் போட்டு ஒட்டினாலும் அந்த விரிசல் தான். அதையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் சரி செய்ய முடியாது. ஒட்டா அந்த என்ன ஒட்டினாலும் அந்த விரிசல் தெரியத்தான் செய்யும். எனவே பெண்களின் இதயம் இருக்கிறது அது கண்ணாடியை போல ரொம்ப கவனமா அணுகணும். சில நேரங்களில் கோபத்தில் வார்த்தைகளை கொட்டி விடுவோம். பிறகு மன்னிச்சுக்க, அப்படி தப்பா சொல்ற தப்பு தான், எப்படியெல்லாம் பேசி நீங்கள் சமாதானம் செய்தாலும் ஒரு நேரம் ஒரு பெண்களின் பழக்கம் என்ன தெரியுங்களா, நீங்க அன்னைக்கு அந்த வார்த்தை சொன்னீங்கன்னு ஞாபகப்படுத்துவோம். அது இயல்பாது, நம்மள மாதிரி எல்லாம் அல்ல. அது கம்ப்யூட்டர் மூலம் கரெக்டா ஞாபகம் வச்சு நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. தாய்மார்கள் கோபித்துக் கொள்ள வேண்டாம், உங்களுக்கு அல்லாஹ் மரண சக்தி அதிகப்படுத்தி இருக்கிறார். குறிப்பா இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தா ரொம்ப கவனமா மனப்பாடமாக்குற வார்த்தையை அல்லாஹ் தந்திருக்கிறார். நான் நினைவுபடுத்துகிற செய்தி என்னவென்றால், வார்த்தைகளில் மிக கவனமாக அணுக வேண்டும். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பொதுவாகவே ஒரு மனைவியோடு வாழ்வது என்பது வேறு, இன்னொரு மனைவி என்று வருகிற போது அதற்கு அரபில லர்ரத்தை என்று பெயர். சக்கலத்தி என்று சொல்கிறார்கள். லர்ரத்தின இரண்டு தீங்குகள், ரெண்டு பேரை வச்சு சமாளிக்கிறது என்பது ஒரு பெரிய சிரமமான ஒரு விஷயம். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்கள் அருமை மனைவிமார்கள் என்ற போதிலும் கூட ஒருத்தருக்கு சில நேரங்களில் தனக்குத்தான் ரசூல் கூடுதலாக நேரம் ஒதுக்க வேண்டும் என்று நாம் கருதுவது இயல்புதானே. அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. சிலர் ரொம்ப சாந்தமா இருப்பாங்க, சில பேர் துடுக்கா இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி. ரசூலின் மனைவிமார்கள் ஒருவர் சற்று குள்ளமா இருந்தார், சற்று உயரம் குறைவு. அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு இடத்தில் பேச்சுவாக்கில் இந்த பெண்மணி என்று தன்னுடைய மனைவியின் ஒருவரின் பெயரை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு பேச்சோட பேச்சா அந்த குட்டையா இருக்கிற பொண்ணு தானே ஒரு வாசகம், அது அப்படிப்பட்ட வாசகத்தை அவர்கள் சொல்லி இருக்க கூடாது. நமக்கு படிப்பினைக்காகவே அல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹுவின் வாயிலிருந்து அல்லாஹ் உச்சரிக்க வைத்து நமக்கு பாடம் புகட்டுகிறான் போலும். அப்படித்தான் நான் பார்க்க வேண்டும். பரிசுத்த மனைவியர்கள் அல்லவா, அவர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த விஷயங்களை நாம் எப்படி பார்க்கணும், அவங்களே அப்படித்தான் செஞ்சாலும் பார்க்கக்கூடாது. அப்படி ஒன்று நிகழ்ந்து நமக்கு ஒரு படிப்பினை நிகழ்ந்தால் தான் பின்னால் வரக்கூடிய நம்மை போன்றவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் ஒரு ஏற்பாட்டை செய்தார். ஆயிஷா அந்த குட்டப்பொழுதானே அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சற்று கோபம் வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா நீ சொன்ன இந்த வார்த்தை இருக்குது, லகத் குல்தி கலிமத்தன் லவ் குல்தியத் ஃபில் பஹரி லமஸஜத். நீ சொன்ன இந்த வாசகம் இருக்கு, குட்ட பொண்ணுன்னு சொல்றீங்களே, நீங்க சொன்ன இந்த வாசகம், இந்த வார்த்தையை கொண்டு போய் கடல்ல கலந்தா கடல் தண்ணி ஃபுல்லா நஜீஸா போயிடும். என்ன வார்த்தை நீங்க சொல்றீங்க, தௌபா செய்யுங்க அல்லாஹ்ட்ட அப்படின்னு சொல்றாங்க. நான் நினைவுபடுத்துகிற செய்தி, சில வாசகங்கள் சில வார்த்தைகளில் தான் பெரும்பாலும் குடும்பத்தில் பிரச்சனையே வரும். வார்த்தை மட்டும் ஒருவர் பேணி விட்டால் கணவன் மனைவிக்கு மத்தியில் அது பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம், வார்த்தைகளில் மிக கவனமாக அணுகிவிட்டாலே குடும்ப வாழ்க்கை சிறப்பாகப்படும். இதுதான் பல்வேறு குடும்ப பிரச்சனைகளுக்கு அடிப்படை. எந்த பிரச்சனையும் பஞ்சாயத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அது சின்ன சின்ன பிரச்சனைகள் பூதாகரமாகும் போது கோபத்தில் ஏதாவது சில வார்த்தைகளை விட்டு விடுவார்கள். அந்த வார்த்தையை பிடிச்சிருந்தா பெரிய பஞ்சாயத்து நடக்கும். இப்படி பேசிட்டாங்க, அப்படி வார்த்தை விட்டாங்க அப்படின்னா. எனவே அன்பானவர்களே, அது கணவனோ மனைவியோ மாமனாரோ மாமியாரோ மருமகனோ யாராக இருந்தாலும் நாம் பேசுகிற வார்த்தைகள் மிக கவனமாக நேர்த்தியாக, குறிப்பாய் குடும்பவியல் வாழ்க்கையை நாம் அடியெடுத்து வைக்கிற போது இல்லற வாழ்க்கையில் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மிக கவனமாக கையாள வேண்டும். அதுதான் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு காட்டி தந்திருக்கிற அற்புதமான முன்மாதிரி. இது ரசூலின் வாழ்க்கையின் ஒரு தரப்பு. இங்கே தாய்மார்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். ஒரு மனைவியாய் தன் கணவருக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மனைவியாய் தன் மாமியாருக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வுக்கு தான் அம்மா அத்தா சீக்கிரம் வஃபாத் ஆயிட்டாங்களே, அப்படின்னா எப்படி மாமியார்ட்ட எப்படி நடந்து கொள்ளுங்கிறதுக்கு என்ன முன்மாதிரி, அதற்கும் ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ்வே செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு தாய் அல்ல, 4 தாய்மார்கள். பெற்றெடுத்த தாய் ஒன்று, பால் குடிப்பாட்டிய தாய்மார்கள் ஒன்று. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா போல
ஹலீமா சாதியா ரலியல்லாஹு போல நிறைய தாய்மார்களை அல்லாஹ் சுவைபா ரலியல்லாஹு போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலூட்டிய தாய்மார்கள் இருக்கிறார். அவர்களும் ரசூலுடைய தாய்மார் தான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயை திருமணத்திற்கு பிறகு கண்ணியப்படுத்தியதும் ஒரு பெண்ணாய் ரசூலின் மனைவிமார்கள் மாமியாரை எப்படி கண்ணியப்படுத்தணுங்கிறத அதை உணர்த்துவதற்கு அல்லாஹ் செய்த ஏற்பாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆமினா அம்மா என்ற பெற்றெடுத்த தாயை அல்லாஹ் சீக்கிரம் அணைத்துக் கொண்டார். அது வேற விஷயம். வளர்த்த தாய் என்ற பட்டியலில் முதன்மையானவர்கள் ஹலீமா சாதியா ரலியல்லாஹு இல்லையா? அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக ஹலீமா ரலியல்லாஹு வர்றார். ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள். இப்போது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவிற்கு அறிமுகப்படுத்துறாங்க, இது எங்க அம்மா என்பதாக சொன்னதுதான் தாமதம். அவர்களை எங்க வீட்டிலேயே வச்சுக்கலாம், நீங்க எங்கேயும் போயிடாதீங்க, உங்களுடைய கோத்திரத்தை நீங்க இங்கே இருக்கணும் கடைசி வரைக்கும் அவங்க சொல்றாங்க. நாம என்ன சொல்லுவோம், முதல்ல வெளியில போகணும்னு சொல்லுவோம். யதார்த்தத்தில் நடக்கிற விஷயத்தை நான் லேசாக நினைவுபடுத்துகிறேன். ஆனால் நீங்க இங்கேயே தான் இருக்கணும் கடைசி வரை அறிமுகம் பேசினார். இல்லை, என்னுடைய குடும்பத்தினரோடு நான் சந்திக்க செல்ல வேண்டும் என்று நான் பேசியதற்கு பிறகு அவர்களை அனுப்பி வைக்கிற போது கதீஜா ரலியல்லாஹு தன் செல்வத்தின் ஒரு முக்கியமான ஒரு பெரும் பகுதியை 40 ஆடுகளை, அதல்லாமல் பல ஆயிரக்கணக்கான திருவங்களை, 40 ஆடுன்னா நீங்க குர்பானி நேரத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க. ஒரு ஆடு 15,000 ரூபாய் வச்சா 40 ஆட்டினுடைய கணக்கு நீங்க போடுது 40 × 15,000. இப்படி ஒரு தோராயமான நம்முடைய கணக்கின் புரிதலுக்காக நான் சொல்றேன். இப்ப 40 ஆடுகளையும் அதெல்லாமல் நிறைய அன்பளிப்புகளையும் கொடுத்து அவர்களை மிக நேர்த்தியாக அனுப்பி வைத்தார்கள் என்பது வரலாறு. ஒரு மருமகளாய் தன்னுடைய மாமியாருக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொன்னால் அல்ல, அதை செயல்படுத்தி காட்டினார்கள் கதீஜா ரலியல்லாஹு. மட்டுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில கதீஜா ரலியல்லாஹுவின் அர்ப்பணிப்பை போல வேறு யாருக்கும் அந்த அர்ப்பணிப்பை வாழ்க்கையின் வரலாற்றில் ஹதீஸ்களில் காண கிடைக்கவில்லை. அந்த பெண்ணினுடைய மஹப்பத்தினுடைய கல்வியில் அல்லாஹ் ரிஸ்காக வழங்கி இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல நேரங்களில் அடிக்கடி அவர் நினைவு கூறுவதை பார்த்து பல மனைவிமார்கள் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அந்த பெண்கள் அவங்களுக்கு என்ன அவ்வளவு பிரியம், அவ்வளவு அனாதியான பிரியம் நடந்தார்கள். அப்படி நீங்க யோசிச்சு பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மனம் முடிக்கும் போது கதீஜா அம்மாவுக்கு வயசு 40, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வயசு 25. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நபித்துவம் கிடைக்கிற, நபித்துவம் வெளிப்படுத்தப்பட்ட நேரம் 40 வயசு. அதாவது ஒரு 39 வயசுல இருந்து அவங்க ஹிரா குகையில போய் உட்கார்றாங்க. அப்போ 40 வயது என்று வைத்துக் கொள்ளுங்கள். 40 வயது என்றால் கதீஜா அம்மாவோட வயசு அப்ப 55, 15 வருஷம் கூட 55 வயது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில போய் அமர்ந்து, ஹிரா குகைங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஏற்காடு மலை மாதிரி வளர்த்து நினைச்சு ஒரு 20 ஹேப்பின் பெண்ல ஏற மாதிரி விஷயம் அல்ல. அது ஏதோ சும்மா அப்படி லேசா மேல ஏற மாதிரி விஷயம் அல்ல. அங்கே உம்ராவுக்கு போனவங்க, ஜியாரத்துக்கு போனவங்களுக்கு தெரியும் ஹிரா குகை இப்போது எப்படி செங்குத்தாக இருக்கிறது என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில போய் உட்கார்ந்து இருக்கும் போது எத்தனை அடிமை பெண்கள் இருந்தார்கள், எத்தனை பணியாளர்கள் இருந்தார்கள், எவ்வளவு செல்வத்தை அல்லாஹ் வாரி கொடுத்திருந்தார் கதீஜா ரலியல்லாஹுக்கு. காசை பணியாளர்கிட்ட சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க, கொண்டு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. என்ன செஞ்சிருக்க ஒண்ணு யாரும் மறுக்க போறது இல்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவை எடுத்துக்கொண்டு தாங்களே அவ்வளவு உயரத்தில் இருக்கிற ஹிரா குகையில ஏறி, யாரு நான் சொல்றது 40 வயது கதீஜா அம்மா அல்ல, 55 வயது, அதாவது வார்த்தையில் முதுமையை அடைய பெற்ற கதீஜா ரலியல்லாஹு. 55 வயசுங்கிறது ஒரு ஆணுக்கு 55 வயசுல ஒரு ஸ்டாங்க, ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்து விட்டால் இயல்பாக பலவீனப்பட்டு போயிடுவார். 40 வயதுங்கிறது ஒரு ஆண் 60 வயதில் அடைகிற பலவீனத்தை 40 வயதிலேயே ஒரு பெண் அடைந்து விடுவார். இது யதார்த்தம். அந்த குழந்தை பேரு அவனுக்கு ஏற்படுகிற அந்த பலவீனம் அப்படி ஆக்கிவிடும். அப்போ 55 வயதில் சுமார் 4 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிற கதீஜா ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவை எடுத்துக்கொண்டு போய் அங்கே கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் தனது சிரமத்தை ஒருபோதும் பொருட்படுத்தவே இல்லை. இது புரிகிறதா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் என்னால செய்ய முடியாது, என்னால உணர முடியாது, இந்த பேச்சே இல்லங்க. கதீஜா ரலியல்லாஹுவின் அந்த அர்ப்பணிப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரை நினைவு கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் அந்த வார்த்தைகள், அந்த குரல் கூட ரசூலுக்கு மறக்கவே இல்லை.
கதீஜா ரலியல்லாஹுடைய சகோதரி ஹாலா ரசூலுல்லாஹ்வுக்கு கொழுந்தியா. ரெண்டு பேருடைய குரல் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். எப்போதாவது ஒரு முறை ஹாலா ரசூலுல்லாஹ்வுடைய கொழுந்தியா ரசூலுல்லாஹ் பார்க்க வருவாங்க. திடீரென்று அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த கோலம் பார்த்தோம்னா கதீஜாவா அப்படின்னு சொல்ல வந்துடும். கதீஜாவான்னு அவங்க என்ன பண்ணுறோம், ஓ ஹாலாவா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதில் ஒரு கொழுந்தியாருடைய அந்த குரலை கேட்டவுடன் கதீஜா ரலியல்லாஹுவின் நினைப்பு வருகிறது என்றால் எந்த அளவுக்கு அழுத்தமாக மனதில் பதிவை ஏற்படுத்தி இருப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையில. இதுவல்லவா ஒரு பெண்ணுக்கான அம்சம். அது யோசித்து பாருங்கள். எப்போதெல்லாம் தன் அருமை மனைவியின் நினைவு வருவோம் வந்துட்டே இருந்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஒரு ஆடு அறுத்து கதீஜா ரலியல்லாஹுவின் தோழிகளாய் நெருக்கமாய் இருந்த ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் ஆடு அறுத்து இறைச்சிகளை கொடுத்து பங்கிட்டு கொடுத்திருப்பாங்க என்னுடைய மனைவி சார்பா என்றால் எந்த அளவுக்கு அழுத்தமான ஒரு ஒரு மனதின் பதிவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரு பெண்ணாக இருந்து ஏற்படுத்தி இருப்பார். யோசிப்பார். இதுதான் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இல்லறத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு அற்புதமான அம்சம். இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ்வுடைய முதல் மகள் கதீஜா ரலியல்லாஹு மூலம் பெற்ற ஸைனப் ரலியல்லாஹு. பொதுவாகவே கல்யாணம் முடிக்கும் போது பிள்ளைங்களுக்கு நகை போடும்போது நகை நட்ட முன்னப்பட இருந்தா அம்மாவோட நகை எடுத்து போட்டு முடிக்கிற பழக்கம் அது ரசூலின் காலத்திலும் இருந்திருக்கிறது. அப்போது கதீஜா ரலியல்லாஹு தான் கழுத்துல போட்டிருந்த ஒரு நெக்லஸை தன்னுடைய அருமை மகனார் ஸைனப் ரலியல்லாஹுக்கு கொடுத்தாங்க அன்பளிப்பா. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அப்போது நீங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரும்போது பல கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தாங்க. ஒரு நீண்ட செய்தி. அதன் பிறகு ஸைனப் ரலியல்லாஹுடைய கணவர் அப்போது வரை இஸ்லாமை தழுவாமல் இருந்தார். பத்ர் போரிலே பிடிபடுகிறார். பிடிபட்ட பிறகு பிடிபட்ட அந்த 70 பேர் கைதிகளாக பிடிபட்ட போது பிடிப்பட்டவர்கள் ஃபைன் பெனால்டி தண்டத்தொகை கட்டினால் அவர்கள் உரிமையாகலாம். இப்போ ஸைனப் ரலியல்லாஹுடைய கணவர் கையில ஒண்ணுமே இல்லை. சரி, ஏதாவது தண்டத்தொகை கட்டுவதற்கு ஒன்றும் இல்லை என்ற போது தன்னுடைய மனைவி ஸைனப் ரலியல்லாஹு கூறார். உடனே கணவரை எப்படியாவது பாதுகாக்கணுங்கிறதுக்காக தாம் போட்டிருந்த நகையை கரைச்சி கொடுக்கிறார்கள். இந்த நகையை கொண்டு போய் கொடுத்து அதற்கு பகரமாக நீங்கள் உரிமை பெற்றுவார்கள். கைதியாக வருகிறார் இப்போது மருமகன். கொண்டு வந்து என்ன கொண்டு வந்தீங்க தண்டத்தொகையாக? என் மனைவியோட நகை தான் அப்படின்னு காண்பித்தவுடன் அந்த நகையை பார்த்தவுடன் ஸல்லல்லாஹு தேர்ந்து அழுகிறார். ஏன்? அந்த நகையை கதீஜா ரலியல்லாஹுவின் கழுத்தில் பார்த்த நகை அது. அதை பார்த்தவுடன் மனைவியுடைய நினைப்பெல்லாம் வருகிறது. தன் அருமை மனைவியின் கழுத்தில் இருந்த அந்த நகை மகளாருக்காக கொடுத்த அன்பளிப்பெல்லாம் நினைவுக்கு வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு அவர்களை மன்னித்து அதற்காக அவர்களை சஹாபாக்களும் ஆலோசித்து அவர்களுக்கு விடுதலை தந்தார். ஒரு நீண்ட வரலாறு. நான் நினைவுபடுத்துகிற செய்தி, நகையை பார்த்த மாத்திரத்தில் மனைவியின் நினைவு வருகிறது என்றால் எவ்வளவு அழுத்தமான பதிவை ரசூலின் வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருப்பார்கள். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இன்னி கத் ருஸிக்து ஹுப்பஹா. அந்த பெண்ணினுடைய மஹப்பத் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நான் ரிஸ்காக வழங்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, தாய்மார்களே, நீங்கள் உங்கள் கணவன்மார்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றால், முன்பின் வாழ்க்கையில ஹயாத் மௌத் இருக்கலாம், இழக்க முடியாத ஒரு பேரிழப்பாய் ஏற்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட அற்புதமான உணர்வை, தியாக உணர்வை ரசூலும் தன் மனைவிமார்களுக்கு வெளிப்படுத்தினாங்க. மட்டுமல்லாமல் மனைவியர்களும் ரசூலுக்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய அளவுக்கு ஏற்படுத்திக் கொண்டார். குறிப்பாய் மனைவிமார்கள் கணவன்மார்களுக்கு மத்தியில் பிரியத்தை ஏற்படுத்துவதற்கான விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கோணங்களில் பெரும் முயற்சி எடுத்தார்கள். பொதுவா இதை பேச்சோட பேச்சா அன்பு காட்டுவது என்பதல்ல, ஒரு ஃபார்மாலிட்டி அன்பு அல்ல அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியர்களோடு காட்டிய அன்பு அது ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு நிக்காஹுடைய தொடக்கத்தில் இருக்கிற அன்பு, போக 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 தேய்ந்து போகிற அன்பு அல்ல ரசூலின் அன்பு. ரசூல் காட்டிய இல்லற வாழ்க்கையின் அன்பு அப்படி அல்ல. யாரோ ஒருத்தர் சொன்னார், நிக்காஹ் முடிச்ச புதுசுல மணமகன் அவனுடைய போனுடைய மனைவியுடைய நம்பரை எப்படி சேவ் பண்ணிருப்பான் அப்படின்னா, சேவ் பண்ணிருப்பான் மை சோல்னு போட்டிருப்பான், என்னுடைய உயிர்னு.
கொஞ்ச நாள் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் மை லைஃப்னு போட்டிருப்பான், என் வாழ்க்கையே அவதான். அப்புறம் கொஞ்ச நாளுக்குள்ள எல்லாம் பிறகு 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சுன்னா மை ஒய்ஃப்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு 10 வருஷம் போய் கொஞ்சம் கொஞ்சமா தேய ஆரம்பிச்ச உடனே பல பேர் ராங் நம்பர் லிஸ்ட் வச்சிருப்பான். எவனோ போனையோ அட்டன் பண்ணுவான், இதுக்கு மட்டும் அட்டன் பண்றதில்லை, இது ராங் நம்பர் லிஸ்ட் வச்சிருப்பான் என்பதாக வேடிக்கையாக சொன்னதை போல நம்முடைய வாழ்க்கையின் பல நேரங்களில் தொடக்கத்தில் இருக்கிற அந்த அன்பும் பிழைப்பும் கொஞ்ச காலத்திற்கு பிறகு அது தேய்ந்து போகிறது அல்லவா? அப்படிப்பட்ட தேய்ந்து போகிற அன்பாய் ரசூலுக்கும் தன் மனைவிமார்களுக்கும் குடும்பத்தினருக்கும் மத்தியிலான அன்பு இருக்கவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கட்டமைக்கவே இல்லை. ரசூலுடைய வாழ்க்கையில் அன்பு பரிமாற்றத்தை வாசித்து பார்த்தால் மிக ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரி கூட நடக்க முடியுமா என்பதாக யோசிக்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு பரிமாற்றம். ஒரு கறியை எடுத்து 2 பக்கம் கடிச்சு சாப்பிட்டாங்க என்று சொல்வதெல்லாம் எதற்காக? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு குடித்த ஒரு பாத்திரத்தில் ஒரு பகுதியை குடித்து விட்டு மிச்சத்தை போய் முழுசா குடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி விட்டு நீ எங்கே வாய் வைத்தாய் என்று கேட்டு குடித்த அதே இடத்துல வாய் வச்சு குடிச்சாங்க. இதெல்லாம் கேட்கிற எதற்காக? சும்மா வார்த்தையில் ரொமான்ஸ் அல்ல, அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் அமல்படுத்தியதற்கான காரணம் இது போன்ற அன்பு பிணைப்பு என்பது மௌத்து வரை தொடர வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? எந்த அளவுக்கு அழுத்தமான பிரியத்தை தன்னுடைய மனைவிமார்களின் விஷயத்தில் காட்டினார்கள், மனைவியரும் ரசூலின் வாழ்க்கையில காட்டினாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் படுக்கையில நிகழல, ஒரு மனைவியின் மடியில் தான் நிகழ்ந்தது. நமக்கு புரிகிறதா? எல்லாருக்கும் மௌத்து படுக்கையில நிகழும், ஆனா ரசூலுடைய மௌத்து என்பது ஒரு மனைவியின் மடியில் நிகழ்ந்தது. ஆயிஷா ரலியல்லாஹுவின் மடியில் இருக்கிற போதுதான் வஃபாத் நிகழ்ந்தது. இன்னும் ஒரு படி மேல சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வஃபாத் ஆகும் போது சம்சம் தண்ணி ஊற்றுவாங்க, பால் ஊற்றுவாங்க. பலரும் பலவிதமாக அவர்கள் வஃபாத்தின் போது ஊற்றி அவர்களுக்காக கலிமா சொல்லிக் கொடுப்பார்கள். இது நடக்கும் யதார்த்தத்தில். ஆனால் அவருடைய கடைசி ரிஸ்க்காக சம்சம் நீர் இறங்க வேண்டும் என்றெல்லாம் கருதுகிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அவங்க வயிற்றுல போன கடைசி ரிஸ்க்கு மனைவியினுடைய உமிழ்நீர் தான். அவெல்லாம் அறிந்திருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மா மடியில படுத்திருக்கும் போது அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹுடைய கணவர் வந்தார். அவங்களுக்கு ஜோப் இருந்த அந்த மிஸ்வாக் குச்சி பார்த்து ரசூலுடைய பார்வை அங்கே தெரிந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் குச்சி எதிர்பார்க்கிறார்கள் போலும் என்று மிஸ்வாக் குச்சியை வாங்கி அது ரொம்ப கடினமாக இருந்ததால் தன்னுடைய வாயிலை வைத்து நன்றாக உமிழ்நீரை சுரக்க செய்து அதை மிருதுவாக்கி அதன் பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உமிழ்நீர் சுரக்கப்பட்டு மிருதுவாக்கப்பட்ட மிஸ்வாக் குச்சி எடுத்து லேசா மிஸ்வாக் செஞ்சாங்க. அத்தோடு ரசூலுக்கு வஃபாத் நிகழ்ந்தது என்ற இந்த சஹீஹான ஹதீஸின் குறிப்புகளில் இருந்து நமக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில போன கடைசி உணவு மனைவியின் உமிழ்நீர். எவ்வளவு அழுத்தமான இல்லற வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள். அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வானாக. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லற வாழ்க்கை என்பது எந்த வகையிலும் குறை பார்க்க முடியாத, குறை சொல்ல முடியாத மிக நேர்த்தியான வாழ்க்கையை எந்தெந்த குறைகள் ஏற்படுகிறதோ மனைவிமார்கள் மற்ற பிள்ளைகள் மூலம் அதை சரியான முறையில் சீர்திருத்தம் செய்த அற்புதமான ரோல் மாடலை இந்த உம்மத்திற்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாமனாராய், நபிகளாரை ஒரு தந்தையாய், நபிகளாரை ஒரு நானாவாய், நபிகளாரை ஒரு தந்தை ஒரு தாய் தந்தையின் பிள்ளையாய், நபிகளாரை ஒரு கணவராய் எந்தெந்த கோணத்தில் பார்த்தாலும் அந்த முன்மாதிரிகள் கிடைக்கப்படும். அல்லாஹ் அந்த முன்மாதிரிகளை வாழ்விலும் செயல்படுத்தக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அருள் புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரன் ஃபித் தாரீன். உடல்நிலை சரியில்லாத சமயத்திலும் நம்முடைய அழைப்பை ஏற்றிருந்து அன்னதாகும் இல்லற வாழ்க்கை என்ற தலைப்பின் கீழ் 24/7 24 மணி நேரமும் வாரத்தின் 7 நாட்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து வாழ்ந்து காட்டினார்கள் என்று ரத்தின சுருக்கமாக அழகிய முறையில் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய கவரத்தவர்களுக்கு நீண்ட ஆயுளையும்
நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உடல் குறைகளை எல்லாம் ஷிஃபாவாக்கி அல்லாஹ் தஆலா எல்லா விதமான வளங்களையும் செல்வங்களையும் கொடுத்து இது போன்ற பல மேடைகளில் பல்வேறு சீர்திருத்த சேவைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திரம் புரிவானாக என்ற துஆவோடு அடுத்தபடியாக நம்முடைய இந்த சபையின் தலைமை ஏற்றிருக்கக்கூடிய உஸ்வத்துல் ஹசனா இன்டர்நேஷனல் ஸ்கூல் தாளாளர் கண்ணியத்திற்கும் பெருமதிக்கும் உரிய சபாஸ் அல்ஹாஜ் எஸ்ஏ முகமது ஜைனுல் ஆபிதீன் ஹாஜர் அவர்களுக்கு எங்களுடைய மதரசா ஃபைசுல் பாக்கியாத் கல்வி குழுமத்தினுடைய ஸ்தாபகர் நிறுவனர் அல்ஹாஜ் மௌலானா மௌலவி கலீலுர் ரஹ்மான் பாக்கவி ஹதரத் அவர்கள் போர்வை போர்த்தி கேடயம் வழங்கி கௌரவம் செய்வார்கள். நாரே தக்பீர், நாரே ரிசாலா, நாரே தக்பீர், நாரே ரிசாலா. அடுத்தபடியாக மதரசா ஃபைசுல் பாக்கியாத் ஹிஃபுல் பிரிவினுடைய தகுதிமிக்க பேராசிரியர் முகமது யூனுஸ் முஹம்மது ஹதரத் அவர்கள் நன்றிகளை நிகழ்த்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். மதரசா ஃபைசுல் பாக்கியாத்தினுடைய மீலாது விழா தொடர்புகளின் 3வது நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து கொண்ட சவாஸ் அல்ஹாஜ் எஸ்ஏ முகமது ஜைனுல் ஆபிதீன் உஸ்வத்துல் ஹசனா இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் தாளாளர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பமாக அருள்மறையால் திருமறையை ஓடி துவங்கி வைத்தார் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் முகமது நிசார் அலி நூரானி துணை முதல்வர் மஹ்ரூமி அரபு கல்லூரி ஹசரத் அவர்களுக்கும் இன்னிசை கீதம் இசைத்த அபிப்புகழ் பாடிய முகமது சுஹைல் 4ஆம் படிவம் அவர்களுக்கும் வரவேற்பு நிகழ்த்திய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் முகமது அபீபுர் ரஹ்மான் இப்ராஹிம் ஹசரத் தலைமை இமாம் மஸ்ஜித் தக்வா அவர்களுக்கும் இன்னும் இந்த விழாவிற்கு நிகழ்ச்சிக்கு சிறப்பான முறையில் சிறப்புரை வழங்கி தந்த மௌலானா மௌலவி ஆஷிகர் ரசூல் தாஜுல் பயான் முகமது இப்ராஹிம் மஹ்தூமி நிசாம் ஹசரத்துல்லா தலைமை இமாம் அண்ணா பாளையம் மஸ்ஜித் சேலம் அவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரன் ஜஸா. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நிகழ்வு சிறப்பு பேச்சாளர் பேராசிரியர் உஸ்தாத் அஹ்மத் ஜீலானி நூரானி ஹதரத் அவர்கள் அவர்களுடைய பேசக்கூடிய தலைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹிஜ்ரத் பயணம் மற்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பரக்கத்துகள் என்ற தலைப்பின் கீழ் பேச இருக்கிறார்கள். ஆண்டவர்களும் சான்றோர்களும் தவறாமல் கலந்து கொண்டு அல்லாஹ் ரசூலுடைய அன்பை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சிறப்புரையாளர் விக்ரமந்தி துஆவோடு நிறைவு செய்வார்கள். அனைவரும் கடைசி வரை இருந்து சிறப்பு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். الفاتحة. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد
الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس ربنا لك الحمد ولك الشكر وعليك الثناء كما ينبغي لجلال جمال ذاتك وكمال صفاتك يا الله يا رحمن يا رحيم اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله اللهم أوصل ثواب ما قرأناه من كلامك العزيز ومن ذكرك الكريم إلى حبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح جميع الأنبياء والمرسلين والصديقين والشهداء والصالحين ثم إلى أرواح جميع شيوخنا القادرية چشتية أكبرية نقشبندية صغروردية رفاعية روضية شاذلية نورية وجميع أولياء أمة محمد صلى الله عليه وسلم خاصة اللهم أفض علينا من فيوضاتهم وبركاتهم وامددنا بمددهم ونصرتهم وانفعنا بعلومهم واسرارهم وانوارهم يا رب العالمين صل وسلم على رسولك سيدنا محمد وآله واصحابه اجمعين والحمد لله رب العالمين. 5 முறை ஸலவாத் சொல்லி கண்களை மூடி மனதை ஒருமையாக்கி கொள்ளுங்கள். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. கண்களை மூடி மனதை ஒருமையாக்கும். கண்களை மூடச் சொல்வதன் நோக்கம் தொழுகையிலே கூட கவனக்குறைவும் கவனமும் சிதறுகிறது என்றார். அந்த நேரத்தில் கண்களை மூடிக்கொள்வதற்கு ஃபிக்ஹ் கிதாபுகளில் மார்க்க சட்டத்தில் கூட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே பலதரப்பட்ட சிந்தனைகள் சிதறாமல் ஓர்மையாக அல்லாஹ் என் முன்னால் இருக்கிறான் என்ற உணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் கண்களை மூடப்படுகிறது தவிர வேறு காரணங்கள் அல்ல. அதனால வேறு பக்கம் நம்முடைய கவனங்கள் சிதறாமல் சிந்தாமல் ஓர்மைப்படுத்தி ஒவ்வொரு மகக்கும் ஐனமாக்கும் நீங்கள் எங்கிருந்தாலும் அவன் உங்களுடனே இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார். ஐனமா துவல்லோ ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், எங்கு திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய திருமுகம்தான் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். அந்த அடிப்படையில் அல்லாஹ் என் முன்னால் இருக்கிறான், என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான், என்னுடனே அல்லாஹ் இருக்கிறான். இந்த உணர்வை ஓர்மைப்படுத்துங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை வெறுமனே வாய்மொழி வார்த்தையாக மட்டும் சொல்வதல்ல, அதை வாழ்க்கையாக ஆக்க முற்பட வேண்டும். खिरदने कहबीदिया ला इलाहा इल्लल्लाह क्या हासिल, दिलो निगाहो मुसलमान नहीं तो कुछ भी नहीं. அல்லாமா இக்பால் சொல்றாங்க, உங்களுடைய அறிவும் சிந்தனையும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறது. ஆனால் உங்களுடைய பார்வையும் உங்களுடைய சிந்தனையும் அந்த இஸ்லாமிய ஈமானிய சிந்தனை கலிமாவுடைய சிந்தனையின் படி வாழ்க்கை அமைய பெறவில்லை என்றால் என்ன உங்களுக்கு பெரிதாக கிடைத்துவிட போகிறது என்று சொல்கிறார்கள். அதனால் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை வெறும் வாய்வழி வார்த்தையாக மட்டும் சொல்லாமல் மகான்கள் அதை 4 படித்தரங்களாக பிரித்திருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் போல்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் சமஜ்னா,
லா இலாஹ இல்லல்லாஹ் தேக்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் ஹோ ஜானா. லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லுதல், லா இலாஹ இல்லல்லாஹ்வை புரிதல், லா இலாஹ இல்லல்லாஹ்வை பார்த்தல், லா இலாஹ இல்லல்லாஹ்வாக ஆகிவிடுதல். இதற்கு ஆதாரம் இருக்கா? குர்ஆன்ல ஆதாரம் இருக்கு. குலு லா இலாஹ இல்லல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. குர்ஆன்ல ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்னவென்று நீங்கள் விளங்குங்க நபியை பார்த்தார் அல்லாஹ் சொன்னார். எனவே அந்த வார்த்தைகளை உள்ளுணர்வோடு புரிந்து சொல்வதுதான் முக்கியமானது. அதனால சீதேவிகளே, ஒவ்வொரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகிற போது உணர்வு பூர்வமாக சொல்ல முற்படுங்கள். அதை சத்தமாக சொல்ல முற்படும். அதுல ஒன்னும் சத்தம் குறைச்சலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இன்ன ரஃபா ஸௌத் பித்க்ரி ஹீன யன்ஸரிஃபு الناس من المكتوبة கான அலா அஹதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, புகாரி அஸஹுல் குதுபி பாத கிதாபில்லாஹ், குர்ஆனுக்கு அடுத்தபடியாக மிக சஹீஹான கிதாப் என்று சொல்லப்படுகிற சஹீஹுல் புகாரி எழுதிய இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சப்தமிட்டு திக்ர் செய்யக்கூடிய வழிமுறைதான் இருந்தது என்பதாக சொல்றாங்க. அதனால லா இலாஹ இல்லல்லாஹ் சத்தமா சொல்லுங்க. அதுல மனதுக்குள் சொல்ல வேண்டியது என்ன காரணம் இருக்கு? சத்தமா சொல்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கிறது. என்னவென்றால், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் உங்கள் வாயிலிருந்து வருகிற போது இங்க இருக்கிற சேர், இந்த மைக்கு, இங்க இருக்கிற சுவர்கள், இந்த ஃபேன், இந்த லைட், இந்த இரும்பு, இந்த ஷீட், இதெல்லாம் நாளைக்கு ஆகிரத்துல சாட்சி சொல்லுவோம். ரப்பே, இந்த அடியார்கள் என் அருகில் என் மீது அமர்ந்தவாறு, என்னை சுற்றி இவர்கள் எல்லாம் அமர்ந்திருந்து இந்த கலிமாவை மொழிந்தார்கள், இவர்கள் முஸ்லிம்கள் தான் என்று சொல்லும். சீதேவிகளே, சாதாரண விஷயம். இந்த மாச இஸ்லாமில கூட எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது எங்க ஷேப்லாவுடைய ஷேப்லா அவங்க ஒரு முறை அந்த வீராணம் ஏரி வழியாக லால்பேட்டிலிருந்து திருச்சிக்கு பிரயாணப்பட்டாங்க. இடையில அசர் தொழுகையினுடைய நேரம் முடிய போகிற நேரம் வந்துருச்சு. அந்த பகுதியில ஒரு பள்ளிவாசல் கூட கிடைக்கல. சூரியன் மறைஞ்சிட்டு இருக்கிற நேரம் மறைய போகுதே அப்படிங்கிறதுக்காக இனியும் பள்ளிவாசலை தேடிட்டு இருந்தா வக்து கலாவாயிடும், தொழுகு கலாயிடும் அப்படின்னு வீராணம் ஏரி பகுதியில ஒரு இடத்துல நிறுத்தி அங்கேயே உதவு செஞ்சுட்டு வாங்க சொல்றதுக்கு எல்லாரையும் விட்டு போட்டு தாங்க ஷேக்ல அவங்களே போய் ஊரிநாயகம் போய் வாங்க சொன்னாங்க. வாங்க சொல்றதுக்கு மற்றவங்களை விடல. வாங்க சொன்னதுக்கு பிறகு தொழுது முடிச்சோன்னு சொன்னாங்க, நான் ஏன் இப்போ வாங்க சொன்னேன் என்றால், நான் ஹைதராபாத்ல இருந்து இங்க வந்திருக்கேன். நான் இந்த தமிழ்நாட்டிற்கு இப்போது பிரயாணத்தில் வந்திருக்கிறேன். இப்போது லா இலாஹ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வாங்கில் கலிமாவை நான் மொழிந்தேன். இந்த கலிமாவை மொழிந்ததை இங்கே இருக்கிற ஏரியினுடைய நீரும், இங்கே இருக்கிற மரம், செடி, கொடிகளும், சுவர்களும் இத லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதை காதால் கேட்டிருக்கின்றன. நாளைக்கு ஆகிரத்தில் எனக்கு கிடைக்கக்கூடிய பல சாட்சிகள் இவைகளெல்லாம் சாட்சி. உடப்பே, இந்த அடியார் கலிமாவை மொழிந்தால் இவர் ஈமான்தாரிதான், பரிபூர்ணமான ஈமான்தாரி, இவையெல்லாம் சாட்சி. அதுக்காக அந்த சாட்சியை பெற்றுக்கொள்வதற்கு தான் நான் வாங்க சொன்னேன் முந்திக்கிட்டுன்னு சொன்னாங்க சீதேவிகளே. அதனால இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லாஹ் உணர்வை தந்திருக்கிறார். இவைகளும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றன. நீங்க சொல்ற ஒவ்வொரு லா இலாஹ இல்லல்லாஹ்வையும் இவைகளும் கேட்கின்றன. நாளைக்கு ஆகிரத்தினுடைய சாட்சியின் பட்டியலை இவைகளும் சேர்க்கப்படும். அவைகள் நமக்கு சாட்சி சொல்லும் என்பதை உங்கள் கல்புல பதிவு வச்சு லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லுங்க, உணர்வு பூர்வமாக சொல்லுங்க. லா இலாஹ என்று சொல்லும் போது என்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய தகுதி படைத்தவன் வேற யாரும் இல்லை. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு தேவை இருக்கலாம். ஒருத்தருக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், ஒருத்தருக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கணும், ஒருத்தர் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், ஒருத்தர் கடன் பிரச்சனை சீக்கிரம் தீரணும், ஒருத்தருக்கு கணவன் மனைவி மத்தியில மகப்பத்து வரணும், ஒருத்தருக்கு பையனுக்கு நல்ல படிப்பு வரணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவை இருக்கும். அப்ப இந்த தேவைகள் நிவர்த்தி செய்யறதுக்கு இவரை பிடிக்கணும், அவரை பிடிக்கணும், எல்லாத்தையும் விட்டு அவர் அல்லாஹ் பிடிச்சுக்கங்க. அல்லாஹ்வை நீங்கள் வலுவாக பிடித்துக் கொண்டால் ஃபக்கத் ஹுதிய இலா ஸிராத்தின் முஸ்தகீம், நேரான பாதையில் வழிநடத்தப்படுவார்கள், வழிகாட்டப்பட்டு விட்டார் என்று அல்லாஹ் சொல்றான். அதனால சீதேவிகளே, லா இலாஹ என்று சொல்லும் போது எந்த வார்த்தை அந்த வாயிலிருந்து வருதோ அப்போ இவர் மூலமா என் காரியத்தை சாதிக்கலாம், அவர் மூலமா என் காரியத்தை சாதிக்கலாம், அது எல்லாத்தையும் கல்பந்து எடுத்துரும். அது ஒரு வகையில் மகான்கள் அதை மறைமுகமான இணை வைப்பு ஷிர்க் என்பதாக சொல்றார். லா இலாஹ என்று சொல்லும் போது உங்க கல்புல
என்னுடைய தேவைகளை யாராலும் எதனாலும் நிவர்த்தி செய்ய முடியாது. எனக்கு தான் கடை இருக்கு, வருமானம் இருக்கு, வாடகை இருக்கு, அதை வச்சு சரி பண்ணிடலாம், இதை வச்சு சரி முடியாது முடியாது. நான் இல்லாத என்னுடைய தேவை யாராலும் நிவர்த்தி செய்ய முடியாது என்ற உணர்வை கொண்டு வாங்க. இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் ஒருவனால மட்டும்தான் என் கஷ்டத்தை போக்க முடியும், தேவை நிவர்த்தி செய்ய முடியும் என்பதை இல்லல்லாஹ் சொல்லும் போது யகீன கல்வில பறி வச்சு உணர்வோட சொல்லுது. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி. லா இலாஹ இல்லல்லாஹ், 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 லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். கண்களை மூடி மனதை முழுமையாக்கி வைங்க. இப்போ இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் சொல்லும்போது दर्बम बिलकल இதயத்தை நோக்கி அடிச்சு जो कुछ भी मिला है वो तुझसे मिला है, जो कुछ भी मिलेगा वो तुझसे ही मिलेगा. மகான்கள் எதுவெல்லாம் என் வாழ்க்கையில கிடைச்சிச்சோ ரப்பே அதை நீ கொடுத்த பிச்சைதான். எதெல்லாம் என் வாழ்க்கையில் நீ கிடைக்க போதும் அதை நீ மட்டும்தான் தர முடியும், வேற யாருமே எனக்கு தர முடியாது என்ற உணர்வோடு இல்லல்லா சொல்றாங்க. அதனால் ஒவ்வொரு இல்லல்லா சொல்லும் போது அந்த உணர்வு உங்க சிந்தனையில ஓட்டைப்படுத்து. கொடுத்ததெல்லாம் அல்லாதான், கொடுக்க போறதும் அல்லாதான். எப்பவே உணர்த்தவ வேற யாரும் கொடுக்க முடியாது. இந்த உணர்வை சிந்தனையில ஆஜராக்கி இல்லல்லா சொல்லுது. இல்லல்லா 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 இல்லல்லா. இப்போ அல்லாஹ்வுடைய சமூகத்துல மனமொழி கெஞ்சுங்க. கருணை இல்ல ரப்பே, உன்னை விட்டால் எனக்கு வேற வாசல் இல்ல ரப்பே. என்னுடைய கல்வி உன்னுடைய ஹபீபுடைய மஹப்பத்தை உன்னை தவிர வேற யாருமே பதிவு வைக்க முடியாது. ஏன் குலூபனா நவாசியனா பியதிக, நபிஸல்லல்லாஹு கையை தூக்கிட்டாங்க. யா அல்லாஹ், என் கல்வெல்லாம் உன் கையில் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. என் கல்வில உன்னுடைய மஹப்பத்தும் உன் ஹபீபின் மஹப்பத்தும் வர வேண்டுமானால் அது நீதான் கொடுக்க முடியும், வேற யாரும் எங்களுக்கு தர முடியும்? இந்த துனியாவின் மஹப்பத்திலும் மனைவி, மக்கள், பிள்ளைகள், உலகத்தின் ஆசாபாசங்கள் இதெல்லாம் எங்க மனசுல பிரியமா இருக்கு. ஆனால் உன்னுடைய பிரியமும் உன்னுடைய ரசூலின் மீதான பிரியமும் கல்வி ரொம்ப கம்மியா இருக்கிறப்பே, கம்மியா இருக்கிற மஹப்பத்தை வச்சு நாளைக்கு மனுஷனை நாங்கள் ஈடேற்றம் பெறுவதற்கு வழியே இல்லை. ஏன் நீதான் சொன்ன அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் ரசூலோட மனைவி, மக்கள், பிள்ளைங்க மற்றவங்க மேல உங்களுக்கு கூடுதலா பிரியம் இருந்தா அதாபு வருவதை எதிர்பார்க்கிறீங்கன்னு நீ சொல்லிட்டேன். அந்த வேதனையில் எங்களை சிக்க வச்சிடாதே, எப்படியாவது எங்களை காப்பாத்தி என்ற உணர்வோடு அல்லாஹ்வுடைய சமூகத்தில் மனமுருகி கண்டையானே உன்னுடைய ஹபீபின் மஹப்பத்தை எங்கள் கல்வில ஆழமாக நீ பதித்து விடு. இந்த உணர்வோடு அல்லாஹ்வுடைய சமூகத்தில் மனமுருகி கெஞ்சுங்க. அல்லாஹ் 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 அல்லாஹ்
லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த திருக்கலிமாவின் இரண்டாவது பகுதி தான் முஹம்மது ரசூலுல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தை நம்முடைய கல்வில் மிக ஆழமாக பதிவு செய்தவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹுக்கு எந்த மகாம் இருக்கிறதோ அதே போல முஹம்மது ரசூலுல்லாஹுக்கும் மகாம் இருக்கிறது. சீதேவிகளே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது கலிமாவின் முதல் பகுதி. அதை கொண்டு ஈமான் கொள்வது எவ்வாறு வாஜிப், கட்டாய கடமை, அதுபோல் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி ஈமான் கொள்வது நம் மீது வாஜிப். தஸ்தீகுன் பில் கல்ப் வ இக்ராருன் பில் லிசான், மனதால் உறுதி கொண்டு நாவினால் மொழிதல். ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வை மதிப்பது மட்டும் போதுமானது அல்ல. ரசூலை மதிக்க தவறினோம் என்றால் அல்லாஹ்வை பற்றிய அறிமுகத்தை எந்த ரசூல் மூலமாக அல்லாஹ் நமக்கு தந்தானோ அந்த ரசூலை மதிக்கலைன்னா அல்லாஹ் அதை பொருட்டாவே கருத மாட்டார், தூக்கி எறிஞ்சிடும். இதற்கு ஆதாரம் இருக்கா? குர்ஆன்லயே ஒரு ஆதாரத்தை அல்லாஹ் சொல்றான். என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வை பத்தி நமக்கு யாரு மூலமா தெரியும்? ரசூல் மூலமா தான் தெரியும். அவங்க தான் நமக்கு வேதத்தை விளக்கி தந்து அல்லாஹ்வை பற்றி அறிமுகத்தை கொடுத்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு தூதுவராக அனுப்பப்பட்டதாக இன்னா ரசூல் அரபிக்கன்னு சொன்னாங்க. அவன் அதுக்கு ஆப்போசிட்டா சூனியக்காரர்கள் சாகிரீன்களை எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று சேர்த்தி இவர்களுக்கு எதிராக அவர்களை போட்டி போட வச்சான். இவங்க கைத்தை தூக்கி போட்டாங்க, பாப்பா மாறிச்சு. இவங்க குச்சியை தூக்கி போட்டாங்க, அதை எல்லாத்தையும் சாப்பிட்டு முழுமையாக வெற்றியை சூண்டினார்கள். இப்போ இந்த சமயத்துல அந்த சாகிரீன்கள் சூனியக்காரர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஆமன்னா பிரபி மூசா வ ஹாரூன் என்று சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரப்பாகிய அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொன்னார். அல்லாஹ் அதை கபூல் செஞ்சான். மறுபக்கம் இதே ஃபிரௌன் இருக்கான் பாருங்க. இந்த ஃபிரௌன் இவ்வளவு உச்சகட்டமான அநியாயம் பண்ணிட்டு அல்லாஹ் சில காசம் அவகாசம் கொடுத்தான். கடைசியாக அவன் அழிக்கப்படுகிற அந்த சமயத்தில் மூழ்கடிக்கப்படுகிற போது அவன் என்ன வார்த்தையை சொன்னான்னு குர்ஆன்ல சூரா யூனுஸ்ல அல்லாஹ் சொல்றான். என்ன சொன்னான் அப்படின்னா, ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில். பனு இஸ்ராயில் யாரை ஈமான் கொண்டிருக்காங்களோ அவரை கொண்டு நானும் ஈமான் கொள்கிறேன் என்று அவன் சொன்னான். ஆனால் இப்பதான் உனக்கு புத்தி வந்துச்சா அப்படின்னு அல்லாஹ் அவனுக்கு வேக ரோஷம் வந்துருச்சு. அது அசைத்த இவனால நீ மாறு செஞ்சுட்டு இருந்த, எங்க அடுத்த வினாடி அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வந்துருமோன்னு சொல்லி தஃசீர்களை எழுதியிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நேரா வந்து களிமண் எடுத்து ஃபிரௌனுடைய வாயில வச்சு அமுத்திட்டாங்க. அடுத்த வார்த்தை வாயில சொல்ல முடியாத அளவு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு கருத்தை அவர்கள் விரிவுரையாளர்கள் சொல்றார். என்னன்னு சொன்னா, ஃபிரௌன் என்பவன் அவன் கடைசியா மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் ரப்பை ஈமான் கொள்கிறேன்னு சொன்னா ரசூலுடைய பேரை சொன்னதுக்காக அல்லாஹ் காப்பாத்திருப்பான், வாய்ப்பு இருக்கு. அவன் பனு இஸ்ராயில் யாரை ஈமான் கொண்டிருக்காங்களோ அவரை நான் நம்புறேன்னு சொன்னா பாருங்க, அல்லாஹ்வுக்கு ரோஷம் வந்துருச்சு. எந்த ரசூலை நான் உனக்கு அனுப்பணும் அவர் பேரை சொல்றதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னா, அவரை மதிக்க நீ தயாரா இல்லைன்னா நீ என்ன ஈமான் என்பதாக அல்லாஹ் உடனே அழிச்சிட்டு உடம்பை நான் காப்பாத்துவேன். ஏன்னா பின்னால வரவங்களுக்கெல்லாம் ஒரு இப்படி சொன்னவன் எப்படி இருக்கான்னு பாரு. ஒரு கால் அந்த உடம்பு கடலோட கடலா அத்தனை பேருடைய உடம்பு அடிச்சுட்டு போற மாதிரி அடிச்சுட்டு போயிருந்துச்சு அப்படின்னு சொன்னா, பின்னாடி வர்றவங்க ஒருத்தர் இருந்தான் கடவுள்னு சொல்லிட்டு இருந்தான், அப்புறம் அவன் கடவுளாகவே ஆகிவிட்டான்னு சொல்லிடுவாங்க. அல்ல அல்ல அவன் இப்ப அவன் உடம்பு இதுதான் சொல்லி காண்பிப்பதற்காகவே அல்லாஹ் கடைசி வரைக்கும் கியாமத் வரைக்கும் ஒரு அத்தாட்சி அல்லாஹ் உண்டாக்கிட்டான். சீதேவிகளை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வுக்கு என்ன மதிப்பும் கண்ணியமும் இருக்கிறதோ அதே அளவுக்கு ரசூலுக்கு நாம் மதிப்பையும் கண்ணியமும் செலுத்த தவறினால் நம்முடைய ஈமானுக்கு ஒரு பலவீனம் ஏற்பட்டுரும். அது பலவீனம் மட்டுமல்ல, ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போயிடும். ஃபிரௌனுடைய ஈமானை வார்த்தையே சாட்சி. அதனால அவன் ரசூல் மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் ரப்பை நான் ஈமான் கொள்கிறேன்னு சொல்லிட்டு தப்பிச்சிருப்பான், வாய்ப்பு இருக்கு. அதனால லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாம் மதிப்பதைப் போலவே முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த வாசகத்தையும் கண்ணியமாக நாம் உச்சரிக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நுபுவத் அவ்வளவு உயர்ந்தது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தை நம்முடைய கல்வியில் கொண்டு வந்தவர்களாக,
அந்த திருமுகத்தை நாம் கபரில் கண்டால்தான் நம்ம கபரில் ஈடேற்றோம். அந்த திருமுகத்தை மஹ்ஷர்ல பார்த்தா தான் நமக்கு ஈடேற்றோம். கருணை ரசூலே யா ரசூலல்லாஹ், உங்களுடைய ஷஃபாத்தை நாங்கள் வாழுகிற போதும் பர்ஸகிற்கு வந்த பிறகு மஹ்ஷர் பெருவழியில் உடைய ஷஃபாத்தை நாங்கள் ஆதரவு வைக்கிறோம் என்ற உணர்வோடு 3 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொன்னவர்களாக அவருடைய ஷஃபாஅத்திற்காக ஏங்கி முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹ் 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 يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد. قل هو الله أحد لم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب شر نفاثات ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس. ربنا لك الحمد ولك الشكر وعليك الثناء كما ينبغي لجلال جمال ذاتك وكمال صفاتك يا الله يا رحمن يا رحيم. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم أوصل ثواب ما قرأنا من كلامك العزيز ومن ذكرك الكريم إلى حبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح جميع الأنبياء والمرسلين والصديقين والشهداء والصالحين، ثم إلى أرواح جميع شيوخنا القادرية چشتية أكبرية نقشبندية سهروردية رفائية غوثية شاذلية نورية والجميع أولياء محمد صلى الله عليه وسلم خاصة. اللهم احفظ علينا من فيوضاتهم وبركاتهم وامددنا بمددهم ونصرتهم وانفعنا بعلومهم واسرارهم وانوارهم يا رب العالمين. اللهم يا مونس كل وحيد يا صاحب كل فريد يا قريبا غير بعيد يا شاهدا غير غائب يا غالبا غير مغلوب يا نور السماوات والارض يا زين السماوات والارض يا جبار السماوات والأرض يا عماد السماوات والأرض يا قيام السماوات والأرض يا سريق المستصرخين يا منتهى العائدين مفرجا للمكروبين مفرجا للمكروبين مربيا للمكروبين يا كاشف الكرب يا إله العالمين
வன்சூலும் பிக்க குல்லு ஹாஜாத்தி துன்யா வல் ஆகிரா. யாரெல்லாம் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சு நிரப்பே. என்னுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சு நிரப்பே. மூதாதையுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சு நிரப்பே. மனைவி மக்களின் பாவங்களை மன்னிச்சு நிரப்பே. குடும்பத்தினர் அனைவரின் பாவங்களை மன்னிச்சு நிரப்பே. சகோதர சகோதரிகளின் பாவங்களை மன்னிச்சு நிரப்பே. இந்த ஊர் மக்கள் அனைவரின் பாவங்களை மன்னிச்சு நிரப்பே. அனைத்துலக மூமினான முஸ்லிமான ஹயாத்தான மௌத்தான அனைவரின் சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சு நிரப்பே. கருணையுள்ள ரஹ்மானே, பாவம் செய்யக்கூடிய பலவீனத்திலே நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். கருணையாளனே, எங்களுடைய பலவீனத்தை பார்த்து நீ இறக்கப்படுகிறப்பே. உன்னை மறந்ததால் தான் எங்க வாழ்க்கையில பாவம் ஏற்பட்டது உண்மையிலே. கருணையாளனே, இந்த வினாடி வரைக்கும் நாங்கள் தவறு செய்வதையெல்லாம் நீ பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய் ரப்பே. யாரெல்லாம் ஆனாலும் நீ பிறருடைய பார்வையிலே காட்டி எங்களை நீ கேவலப்படுத்தல ரப்பே. கருணையாளனே, நீ ஒரு கால் இந்த குற்றங்களை பிறருடைய பார்வையில நீ காட்டி இருந்தால் எல்லாரும் காரி துப்பிடுவாங்க ரப்பே. இந்த வினாடி வரைக்கும் எங்களை கண்ணியத்தை காப்பாற்றி இருக்கிற கருணையாளனே, நீ பிறருக்கு வெளிக்காட்டினால் நட பாவி உன நல்லவர்கள் எவ்வளவு பெரிய பாவியான எல்லாரும் எங்களை கேவலப்படுத்திடுவாங்க ரப்பே. இந்த வினாடி வரைக்கும் எங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற ரப்பே. உன்னுடைய ரஹ்மத்தை புரியாம தப்ப மாட்டேங்கிற ரப்பே. யா அல்லாஹ், இங்க மறைச்ச மாதிரி ஆத்திரத்திலே மறைச்சது ரப்பே. மறைச்சு மன்னிச்சது ரப்பே. எங்களை கேவலப்படுத்தினாங்க ரப்பே. யா அல்லாஹ், பாவங்களை கண்டால் எங்க கண்புல ஒரு வெறுப்பு உண்டாக்கிறப்பே. நன்மைகள் மேல ஆசை உண்டாக்கிறப்பே. கருணையாளனே, எது போன்ற எண்ணங்களும் எது போன்ற அமல்களும் உன்னை சந்தோஷப்படுத்துமோ அவைகளை எல்லாம் செய்வதற்கு நீ தௌஃபீக் செய்யறப்பே. எது போன்ற எண்ணங்களும் எது போன்ற அமல்களும் உன்னுடைய கோபத்திற்கும் அதிருப்திக்கும் ஆளாக்கும் அதிலிருந்து எங்களை காப்பாற்றுறப்பே. கருணையுள்ளப்பே, காப்பாற்றுறப்பே. வானத்திலிருந்து இறங்குகின்ற அனைத்து விதமான முசீபத்தை எங்களை காப்பாற்றுறப்பே. பூமியிலிருந்து கிளம்புகின்ற ஃபித்னாக்கிலிருந்து காப்பாற்றுறப்பே. யஹூதிகள், நசாராக்கள், முஷ்ரிக்கீன்கள், காஃபிரீன்கள், ظالمீன்கள், ஃபாசிகீன்கள், திருடர்கள், விஷஜந்துக்கள், எதிர்பாராத ஆபத்துகள், விபத்துகள், எல்லா விதமான தீங்கிலிருந்து எங்களை காப்பாற்றுறப்பே. யா அல்லாஹ், ஒரு வினாடி கூட உன்னுடைய பாதுகாப்பு இல்லாம வாழ முடியாதே. எவ்வளவு காலம் எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று நீ நிர்ணயம் செய்திருக்கிறாய். அதுவரை ஈமான் சலாமத்தோடு வாழ வைப்பே. உடல் உறுப்புகளில் எவ்விதமான சேதாரம் இல்லாமல் காப்பாற்றுறப்பே. கருணையுள்ளப்பே, எங்களில் யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கடனெல்லாம் அடைபட தௌஃபீக் செய்யறப்பே. கடனில்லாத வாழ்க்கையும் கடனில்லாத மூத்த நசீபாக்கறப்பே. கடனாளியா ஒன்று சந்திச்சா உன் ஹபீப் ரொம்ப வருத்தப்படுவாங்க. கருணையுள்ளப்பே, கடன்கள் அடைபடுவதற்கான வாசல்களை இலகுவாக ஆக்கிடுறப்பே. எங்களில் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ பரிபூர்ணமான ஆபியத்தை கொடுப்பே. பரிபூர்ணமான ஆபியத்தை கொடுப்பே. அதற்கு ஒவ்வொரு நாளும் சுக்ர் செய்யக்கூடிய தௌஃபீக்கை சேர்த்துக் கொடுப்பே. கருணையுள்ள ரஹ்மானே, எங்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கிறார்களோ கருணையாளனே, குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கண்ணியப்படுத்துறப்பே. யாரெல்லாம் நீ கஞ்சன் அல்ல, உன் கசானால என்னைக்கும் பஞ்சம் இல்லப்பே. கருணையுள்ளப்பே, குழந்தைக்காக ஏங்கி தவிப்போடு கொடுத்து கண்ணியப்படுத்துறப்பே. கருணையுள்ள ரஹ்மானே, எங்களின் வீட்டில் உண்டான குமர்களுக்கு சாலிகான ஜோடுகளை அமைத்து தந்து இலகுவான முறையில் திருமணங்கள் நடந்திட தௌஃபீக் செய்யறப்பே. சாலிகான ஆண்களுக்கு சாலிகான பெண்களையும் சாலிகான பெண்களுக்கு சாலிகான ஆண்களையும் அடையாளம் காட்டி தந்து திருமணத்திற்கான ஜோடுகளை இலகுவான ஆக்கிடுகிறப்பே. கர்ப்பிணி பெண்களுக்கு இலகுவான பிரசவத்தையும் சாலிகான அவுலாதி நசீபாக்கிடுகிறப்பே. குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு கருணையாளனே, இதயத்தில் மஹப்பத்தை உண்டாக்குறப்பே, புரிந்துணர்வை உண்டாக்குறப்பே. கருணையுள்ளப்பே, தலாக்குலாவிலே போய் நின்று விடாமல் கருணையுள்ளப்பே காப்பாற்றுறப்பே. கணவன் மனைவிக்கு மத்தியில், தகப்பன் பிள்ளைக்கு மத்தியில், சகோதரன் சகோதரிகளுக்கு மத்தியில், மாமியார் மருமகளுக்கு மத்தியில் எங்கெல்லாம் பிரச்சனைகளும் பிணக்குகளும் மனக்கசப்பும் ஏற்பட்டிருக்கிறது கருணையாலே அதை சீர் செய்திருக்கிறே. இதயத்தில் மகப்பத்த உண்டத்தவர்களை யாரும் ஏற்படுத்த முடியாத கருணையுள்ளப்பே சாக்கி
உயர்த்துவீரப்பே. யாரெல்லாம் வியாபாரம், விவசாயம், கொடுக்கல் வாங்கல், வருமானங்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நிரப்பமான முறையில் ஹலாலான ரிஸ்கை விசாலமான கொடுத்திருப்பே. கொடுத்தது நீதான் என்பதை உணர்ந்து உன் பாதையில் செலவு செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் சேர்த்துக் கொடுப்பே. என்னுடைய மனைவி மக்களை கண் குளிர்ச்சியாக ஆக்கிறப்பே, சாலிஹீன்களாக ஆக்கிடுறப்பே. எங்களுக்கு முன்னால் சென்றுவிட்ட முன்னோர்கள் அனைவரையும் கபரையும் நூறால் நிரப்பி அவருடைய தரஜாக்களை உயர்த்துவீரப்பே. யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக, உம்ராவுக்காக, ஜியாரத்திற்காக நியத்து செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வாசலை திறந்து நிரப்பே. உடைய வாசலுக்கு வர தகுதியை கேட்ட இல்லறப்பே. நீ தகுதி இல்லாதவர்கள் தகுதி உள்ளவங்க ஆளாக்க முடியறப்பே. வீட்டுக்கு விருந்தினராக வரக்கூடிய நசீபை பிச்சை போடுறப்பே. யாரெல்லாம் அதுக்கு நசீப் இல்லாம நீங்களை ஒதுக்கீடாதப்பே. கருணை இல்லறப்பே எங்களை ஒதுக்கீடாதப்பே. கருணை இல்ல ரஹ்மானே, உலகில் எங்கெல்லாம் தீனுடைய சேவைகள் நடைபெறுகின்றனவோ அவை அனைத்தையும் கபூல் செய்ய ரஹ்மானே. அதை செய்பவர்களுக்கு இஹ்லாஸை தந்துகிறப்பே, முகஸ்துதியை விட்டு காப்பாத்துறப்பே. நாங்கள் செய்தோம், நான் செய்தேன் என்ற அந்த உணர்வை எடுத்துகிறப்பே. நீ எங்களை செயலுக்கு தேர்வு செய்து கொண்டாய் என்ற உணர்வை ஏற்படுத்துறப்பே. உலகில் எங்கெல்லாம் உன்னுடைய ஹபீபுடைய உம்மத்தினர் பாதிக்கப்படுகிறார்கள் அங்கெல்லாம் முழுமையான பாதுகாப்பை தந்துகிறப்பே. பலஸ்தீன மக்களை பாதுகாத்துறப்பே. யாரெல்லாம் அவர்களுடைய நபிமாவுடைய வாரிசுகள் அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பையும் தந்திருப்பே. சூழ்ச்சிகாரனுடைய சூழ்ச்சிகளை முறியடிச்சிருப்பே. கால்களின் நடுக்கத்தை ஏற்படுத்துறப்பே. வங்கதேசத்தில் அமைதியான ஆட்சியின் நிலவு தௌஃபீக் செய்யறப்பே. காஷ்மீர முஸ்லிம்களுக்கு எது ஹைரான வாழ்வு அதை தந்திருப்பே. அஸ்ஸாமிய, பர்மிய, ரோஹிங்கிய முஸ்லிம்கள், உய்குரின முஸ்லிம்களை காப்பாத்திரப்பே. இந்திய முஸ்லிம்களை நிம்மதியான சூழலில் வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்திருப்பே. கருணை இல்ல ரஹ்மானே, மஞ்சள் யூனுஸ் ஹாஜியாருடைய தாயாருடைய ஆஃபியத்தை நசீபாக்கிறப்பே. ஃபைஸா கருணை இல்ல ரஹ்மானே, அவருக்கான சூழல்களை இலகுவானதாக ஆக்கி வைரப்பே. மஜ்லிஸின் பரக்கத்தினால் ஆஃபியத்தை நசீபாக்கிறப்பே. கருணையான இங்கே வந்திருப்பவர்கள் யார் யாரெல்லாம் என்ன ஹலாலான ஆஜத்துகளுக்காக நியத்து செய்திருக்கிறார்களோ, துஆ செய்யும்படி கேட்டுக்கொண்டார்களோ அவர்கள் அனைவருடைய ஹலாலான ஆஜத்துகளை எல்லாம் பூர்த்தி செய்யறப்பே. கருணை வக்ஃபு வாரியத்தின் விஷயத்தில் கருணையான எந்த தலையீடு இருக்கிறதோ அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் நீ முறியடிச்சிருப்பே. இஹ்லாஸோடு அர்ப்பணிக்கப்பட்டவைகளை கருணையான அபகரிக்கப்பட்டு விடாமல் காப்பாத்திரப்பே. கருணையான நீ பாதுகாத்திருப்பே. கருணை இல்ல ரஹ்மானே, இந்த மஜ்லிஸை தொடர்ந்து கியாமத் வரை இஸ்திகாமத்தோடு நடக்க தௌஃபீக் செய்யறப்பே. இந்த ஊர் மக்களுக்கு நிரப்பமான இஷ்க் மஹப்பத்தை அதிகப்படுத்தி வைரப்பே. உடைய ஹபீபுடைய மஹப்பத்தை அதிகப்படுத்துறப்பே. யா அல்லாஹ், இதற்காக செய்யப்பட்டிருக்கிற இந்த முயற்சிகள் அனைத்தையும் கபூல் செய்யறப்பே. கருணையில ரஹ்மானே, ஹஸரத் அவர்களுடைய ஆஃபியத்தை கூடிய நீண்ட ஆயுள் நசீபாக்கிறப்பே. கருணையானே, உன் இல்லத்தின் விருந்தினராக அழைத்து செல்வதில் எந்த தொய்வும் ஏற்படாமல் காப்பாத்திரப்பே. கருணையானே, இதற்காக யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் சிந்தனையாலும் உழைப்பு செய்திருக்கிறார்களோ செய்கிறார்களோ அவர்களுக்கு நியாமல் பதில் என்ற சிறந்த பகரத்தை நசீபாக்கிறப்பே. இங்கே வந்திருக்க என்னுடைய பெண் மக்கள் அனைவருக்கும், என்னுடைய ஊர் மக்கள் அனைவருக்கும் பர்தாவுடைய பேருதலை நசீபாக்கிறப்பே. பத்திரித்தனத்தை நசீபாக்கிறப்பே. என்னுடைய குடும்பங்களில் யாரெல்லாம் வெளிநாட்டில், வெளி மாநிலங்களில் இருக்கிறார்களோ இஃபத்தை பாதுகாத்து உடைத்து பறக்க செய்யறப்பே. எங்களை அவர்களை நாங்கள் சந்திப்பதை இலகுவாக ஆக்கிறப்பே. நாங்க கேட்க தெரியாதவங்க, நீ கொடுக்க தெரிஞ்சவரப்பே. எங்களுக்கு எது ஹைர் என்பதை எங்களை விட நன்கறிந்தவன் நீதான் ரப்பே. கேட்க வேண்டியதை கேட்க மறந்தால் நீ கொடுக்க மறக்க மாட்டே. என் கருணையானே, நபிமார்களும் வலிமார்களும் எதையெல்லாம் நம் கேட்டார்களோ அதில் எங்களுக்கும் பங்கை கொடுறப்பே. நபிமார்களும் வலிமார்களும் எது இருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ அதில் எங்களுக்கும் பாதுகாப்பை நசீபாக்கிறப்பே. வந்திருக்கிற இந்த சீதேவிகளின் பொருட்டால் பாவியான என்ன மன்னிச்சிருப்பே. இந்த குடும்பத்துல குறையும்னா மன்னிச்சுக்கிறப்பே. உன்னுடைய ஹபீபை பற்றி எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அப்படி புரிய வைக்க தெரியலப்பே. அதில் ஏதாவது குறைகள் இருந்தா மன்னிச்சிருப்பே. எப்படி சொன்னால் இஷ்கு மஹப்பத் வருமோ அப்படி சொல்லக்கூடிய நசீபை பிச்சை போடுறப்பே. யாரெல்லாம் உன்னுடைய தீனுடைய ஹிதமத் ஓட்டைகளை துரத்திடாதப்பே. உன்னுடைய தீனுடைய ஹிதமத்தில் நாங்கள் ஏதாவது குறைகள் வைத்திருந்தால் அதற்காக இனி
குடும்பத்துக்கு வழி இல்லாம எங்களை துரத்தினால உன்னுடைய வாசலை விட்டு துரத்திட்டா எங்களை யாரும் இல்லை ரப்பே. என்னுடைய எந்த தேவை வந்தாலும் உன்னிடம் மட்டுமே கேட்கக்கூடியவர்கள் ஆக்கிடுறப்பே. உன் அல்லாத பிறருடைய வாசல்ல கையெழுந்த வச்சிடாத ரப்பே, எங்களை கேவலப்படுத்திடாத ரப்பே. தேவை என்று வந்தால் உன் வாசலை மட்டும் நாடக்கூடிய தௌஃபீக்கை தந்திருப்பே. எங்களுடைய சந்ததிகளுக்கும் அப்படிப்பட்ட தௌஃபீக்கை தந்திருப்பே. எங்களுடைய சந்ததிகளில் யாருக்கும் ஷிர்க் குஃப்ர் பித்அத் இர்திதாதில் சிக்கிக் கொள்ளாமல் காப்பாத்திரப்பே. சூழல்கள், இணையதளங்கள், சினிமாக்கள் மற்றும் உள்ள உலகத்தினுடைய நடப்பு சூழ்நிலைகள் எங்களையோ எங்களுடைய சந்ததிகளையோ பிள்ளைகளையோ பாதிப்பு விடாமல், அவருடைய ஈமானுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடாமல் முழுமையாக காப்பாத்திரப்பே. தத்தி போடக்கூடிய வளர்ப்பை நாங்கள் பெற்று வளர்க்க ஆளாக தௌஃபீக் செய்யறப்பே. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஸல்லி வஸல்லிம் அலா ரசூலினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன். يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسفياء سلام عليك أحمد ليس مثلك أحد مرحبا مرحبا سلام عليك واجب الحب على المخلوق يا حبيب العلا سلام عليك سيدي يا حبيبي مولاي لك روحي فداء سلام عليك سيدي يا حبيبي مولاي لك قلبي فداء سلام عليك سيدي يا حبيبي مولاي لك جسمي فداء سلام عليك سيدي يا حبيبي مولاي لك أبي وأمي فداء سلام عليك سيدي يا حبيبي مولاي لك عالمي فداء سلام عليك سيدي يا حبيبي مولاي لك مالي فداء سلام عليك سيدي يا حبيبي مولاي لك كلنا فداء سلام عليك اسمع قولنا والنور حالنا يا نبي المجتبى سلام عليك خاتم الظلام كارشفي منه يا مصطفى سلام عليك يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسفياء سلام عليك سيد الأسفياء سلام عليك صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. இஸ்லாமினுடைய மாத இதழ் தேவைப்படுபவர்கள் கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கி செல்லுங்கள்.